இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனி வட்டி கூட்டு வட்டி. இதுக்கு நீங்கள் எதெல்லாம் நான் பார்த்துருக்கணும் நேரம் நம்மளோட பேசிக் கிளாஸு இது வரைக்கும் நடத்தின எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கேன்? 2 தான் முடிச்சிருக்குமா? அதை அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே போதும். ஃபார்முலா அது அன்றைக்கி ஒரு மேடம் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டீங்கன்னா பேசிக் மேக்ஸ் மட்டும்தான் பார்க்க சொன்னேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சதவீதத்தெல்லாம் பார்த்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதுதான் பிரச்சனையே. ஃபார்முலா தூக்கி போட்டுருங்க. சரியா? டைரெக்டாக அங்கே குழந்தைத்தனமாக யோசிங்க போதும். அதை பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள அந்த 2 கிளாஸு பின்னம் கூட்டல் கழித்தல் எல்லாமே பார்த்துட்டோம். அதை வச்சு சதவீதம் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்களா? அடிப்படை தொகை சதவீத தொகை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கொஷின் பார்த்தோன்னே புரியும். ஃபார்முலா தூக்கி போட்டுருங்க. ரைட். 1. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணிடுறேன். இன்றைக்கி யாரோ அவர் டீச்சர் இப்போ தான் படிச்சுட்டு இருப்பார் போல் இருக்கு. அவர் இந்த மாதிரி நான் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன் சார், நீங்கள் கிளாஸில் இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, சார் இன்னைக்கு கிளாஸுக்கு போனேன், இப்போது துணை விதியை திருத்தம் செய்கிறது யாருக்கு பவரு? பேரவைக்கு தான். பேரவை அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். அதாவது அதுக்கான ஒரு தீர்மானத்தை எங்கே கொண்டு வராங்க? இல்லை வரேன் இருங்க. அவர் சொன்னது அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிர்வாக குழுவில் கொண்டுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நிர்வாக குழுவில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பேரவை கொண்டு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னாரு. சரிங்களா? இது மட்டும் இல்லை, நான் ஒரு கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். சங்கத்தோட அன்றாட நடவடிக்கையுடைய மேலாண்மையை பார்க்குறது யார்? நிர்வாக குழு தான். இவனுக்கு ஏதாவது தேவை முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி பேரவையால் அங்கீகரிக்கலை அல்லது துணை விதியில் திருத்தம் செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் பேரவைக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிர்வாக குழு தான் தீர்மானம் போடுவாங்க. அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. எடுத்து இங்கே போய் பர்மிஷன் வாங்கணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் சொல்லக்கூடாது. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நிர்வாக குழுக்கு ஏதாவது தேவைன்னா எங்கே போய் பர்மிஷன் வாங்கணும்? பேரவைகிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். பெரும்பாலும் எல்லாம் யார் எப்படி நடக்கணும்னு துணை விதியிலேயே பேரவை முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அதில் இல்லாத விஷயத்துக்கு நீ ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா எங்கே கொண்டு போகணும்? மாற்றுறீங்க அல்லது புதுசாக ஏதாவது விஷயம் ஆட் பண்ணுறோம், அதான் துணை விதி திருத்தம். இவங்க தான் முடிவு எடுப்பாங்க. இது நமக்கு தேவை அப்படின்னு இவங்க தான் முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டு செயல்படுத்த முடியாது. பேரவையை கூட்டி அங்கே சிறப்பு பேரவை கூட்டணும். பேரவை கூட்டி அங்கே தீர்மானம் போட்டு பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகணும்னா பதிவாளத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே கேட்குறாங்க. இதை நீங்கள் இது இங்கே ப்ராசஸே கிடையாது. அதை விட்டுறணும். துணை விதியில் திருத்தம் யார் செய்வா? சரியா? பேரவை. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அது நான் சொல்லிட்டேன், எந்த தீர்மானமாக இருந்தாலும் இவங்க நிர்வாக குழு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்களுக்கு இது தேவை அப்படின்னு பேரவை ஒப்புதல் வழங்கணும். அதுதான் இங்கே பாயிண்ட். துணை விதியில் திருத்தம் செய்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு? பேரவைக்கு. 1. 2வது, இது பாஸ் ஆகி போனோன்னு பதிவாளர் அதை அங்கீகரிப்பார். அவரோட துணை விதியில் திருத்தம் செஞ்சாச்சுன்னு ரெகனைஸ் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு சங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கே தான் போவாங்க? பதிவாளர்கிட்ட. இதை நான் டீட்டெயிலாக அங்கேயே சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ அதை வெரிஃபை பண்ணுவார். அவர் ஒப்புதல் கொடுத்துறாருன்னா துணை திருத்தம் நிறைவேறியது. ஓகேவா? ஆனால் யார் தீர்மானம் போட்டு கொண்டு போகணும்? பேரவை. அதில் இவங்க நீங்கள் அங்கே வந்து கிளாஸ் எடுத்தாங்க சார் அது சார்ன்னு சொன்னீங்க. பதிவாளர் அந்த வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கேயுமே. விசாரணை செய்கிறதுக்கு அதிகாரம் படைத்த ஒரு பதிவாளர். சரியா? திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் செய்கிறதுக்கு அதிகாரம் படைத்தது பதிவாளர். சங்கத்தை கலைக்கிறதுக்கு உத்தரவு எல்லாம் பதிவாளர் தான் சொல்லுவாங்க. சார் அங்கே வந்து எங்களுக்கு ஜாயின் ரெஜிஸ்டார் ஒருத்தர் இருக்கார், ஜேஆர் இருக்கார். ஜேஆராக இருக்கட்டும், டிஆராக இருக்கட்டும், அல்லது சிஎஸ்ஆராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பதிவாளருக்காக தான் வேலை செய்கிறாங்க. அதனால் எந்த ஜேஆர் சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் நிர்வாகம் ஒன்று இருக்குது. அந்த அடுக்குமுறை இருக்குல்ல, யார் பதிவாளர் இருக்குல்ல, யார் டிஆர், ஜேஆர், சிஎஸ்ஆர், அதை பார்த்தோம்ல, அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் போதும். நீங்கள் பதிவாளர் ஜேஆர் வந்துட்டு இந்த துணை விதியை திருத்தம் செய்வாரா, டிஆர் திருத்தம் செய்வாங்களா, அதெல்லாம் கொஸ்டினாக வராது. அவங்க எல்லோரும் யாருக்காக வேலை செய்கிறாங்க? கூட்டுறவு சங்கம் பதிவாளருக்காக வேலை செய்கிறாங்க.
யார் பேரில் வேலை செய்கிறாங்க? எல்லாமே பதிவாளருக்கு பேரில் வேலை செய்கிறாங்க, பதிவாளர். அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இந்த பைலாவை யார் அப்ரூவல் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஸ்டினே வராது. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். அந்த கான்செப்டை விட்டுருங்க, இந்த கான்செப்டை விட்டுருங்க. துணை விதியில் திருத்தம் செய்கிறது யார்? பேரவை தான் எடுக்கணும் முடிவு. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு விஷயத்த சொன்னார். இது முக்கியமானது, அதனால தான் ஃபஸ்ட்டு மேக்ஸ்லேயே அதை எடுக்கிறேன். இன்னொரு சார், ஒரு வேளை இப்போ அரசாங்கம் ஏதோ ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது கூட்டுறவு சங்கம் மூலிமா நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பைலாவில் திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பைலாவில் திருத்தம் செய்கிறதுக்காக நிர்வாகக்குழு முடிவெடுத்து பேரவை கொண்டுட்டு போகிறாங்க. பேரவை ஒத்துக்கலை. சரியா? அப்போது நீங்கள் சொன்னது பேரவை ஒத்துக்கலை, நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்க. அப்போது நிர்வாகக்குழு, இதுதான் ப்ராசஸ்ஸு. நேற்றே பார்த்துருப்போம். அப்போ பட்ஜெட் பேரவை நிராகரிச்சிருச்சு. நிர்வாகக்குழு நேற்றுக்கு டெஸ்ட் நடத்தும் போதே பார்த்தோமா? ஆமாம், பேரவை நிராகரிச்சிருச்சு. அப்போது நிர்வாகக்குழு ஆனால் இந்த பட்ஜெட்டு இதுக்காக நம்ம ஒதுக்குனது நல்ல விஷயம், ஆனால் பேரவை ஏதோ ஒரு காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணலாம்? பேரவை ஓவர்லுக் பண்ணிவிட்டு பதிவாளர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். அப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியும். சரிங்களா? எடுத்துகிட்டு போனால் உண்மையிலே இது சங்கத்துக்கு பலன் தரும் அப்படின்னு பதிவாளர் நினச்சா, அதுக்கான சாத்தியக்கூறு இருந்துச்சுன்னா பதிவாளரே அதை அப்ரூவல் பண்ணலாம். யாரை? பேரவே ஓவர்லுக் பண்ணிவிட்டு. அது மாதிரி இப்போ இந்த ஸ்கீம் நிர்வாகக்குழு எடுத்துகிட்டு போகிறான் தீர்மானம் போட்டு, பேரவே ஒத்துக்கலை. அப்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம்? பதிவாளர்கிட்ட போய் சொல்லணும், நிர்வாகக்குழு சொல்லணும், இந்த ஸ்கீம் இருக்குது, நல்லது, ஆனால் பேரவை ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க? பைலாவில் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்கு திருத்தம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வேணால் இதே ப்ராசஸில் பதிவாளர் என்ன பண்ணலாம்? துணை விதியில் திருத்தம் செய்வார். யார் சொன்னதுக்கு அடிப்படையில்? நிர்வாகக்குழு சொன்னதன் அடிப்படையில். அவங்க ஏதோ ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க அவங்க. இதுதான் சட்டம். அவர் பேர் ஏதோ ஞாபகம் இல்லை. இப்போ 2:30 நம்ம போட்டிருந்தாரு, அவன் 2:30 இல்லை 1:30 மணிக்கு. இதுதான் ப்ராசஸ். பதிவாளராக போயெல்லாம் திருத்தம் செய்யவே முடியாது. நிர்வாகக்குழு கேட்டுக்கிட்டா வேணால் இவங்களை ஓவர்லுக் பண்ணி பதிவாளர் திருத்தம் செய்வார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, பதிவாளரே ஜாயின்ட் ரெஜிஸ்டார் நீ சொல்லவே கூடாதுங்க, பதிவாளர் தான் சொல்லணும். ஜாயின்ட் ரெஜிஸ்டார் யாருக்காக வேலை செய்கிறா? பதிவாளருக்காக. அவர் ஏதோ சவுத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், இங்கே 2 பகுதி இருக்குது சார், 2 ஜேஆர் இருக்காங்க சார், யார் சார் என்ன சார்? யாராக இருந்தாலும் அவங்க பதிவாளர் பேரில் தான் வேலை செய்கிறாங்க. அதனால் ஜேஆரா டிஆரா அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அதேமாரி துணை விதியில் திருத்தம் நிர்வாகக்குழு எடுத்துகிட்டு போனால் தான் பண்ண முடியும். அப்பயும் பேரவையில் போய் ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் நிர்வாகக்குழு என்ன பண்ணணும்? பதிவாளர்கிட்ட, ஜேஆர்லாம் சொல்லாதீங்க, பதிவாளர் அவர்கிட்ட இது பண்ணணும், முறையிடணும். ஓகே அப்படின்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. டேரெக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டேரெக்டாக சங்கம் நிராகரிச்சிருச்சு உடனே பதிவாளர் என்ன பண்ணுறாரு? இல்லை, இது அரசாங்கம் சொல்லிடுச்சு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளர் என்ன பண்ணுறாரு? துணை விதியில் திருத்தம் செய்யலாமா, செஞ்சுருக்காங்களாமா, அப்படிலாம் செய்ய முடியாது. நிர்வாகக்குழு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? கிளியரா? ரைட். கான்செப்ட் புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது புரியலைன்னா கேளுங்க, திரும்பவும் கேளுங்க. ஆன்லைனில் ஏதாவது டவுட்டு தயவு செஞ்சு டவுட்டு கேளுங்க. நான் ஏதாவது கோச்சிக்கிட்டாலும் கவலைப்படாதீங்க, பொறுமையாக கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்களும் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு கோவம் வரும். எதுக்குன்னா நீங்கள் நான் நல்லா யோசிக்கிறதுக்காக. அதனால் மொக்கையாக இருந்தால் கூட திரும்ப கேளுங்க. ஆனால் எல்லா கிளாஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. முன்னாடி நடத்தினது கேட்டிங்கன்னா, ஏன்னா டைம் இல்லை, சொல்லி தருவேன், டைம் இல்லை. நடத்தினதை பார்த்தும் புரியலைன்னா கேளுங்க. என்ன கேள்வி மேடம்? நேத்துக்கு 2 क्वेश्चन வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன் சார். என்னென்ன மேடம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சரி, அப்புறம் நேற்று இன்னொரு கான்ஃப்ளிக்ட் இருக்கா? அதாவது நிர்வாகக்குழு உறுப்பினரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு சார்? அதையும் புரிஞ்சுக்கங்க. நேற்று அதில் ஆன்சர் எது போட்டிருந்தோம்? பேரவைக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர் தப்பு செய்யாட்டியும் சரி, தப்பே செஞ்சுருந்தாலும் சரி, சரிங்களா? தப்பு செய்யாட்டி சரி, தப்பே செஞ்சுருந்தாலும் சரி,
தப்பு செய்யாதவனு கூட பேரவை உறுப்பினர்கள் ஒருத்தன் ஒரு பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கேட்டுக்குவாங்க. பதவி நீக்கம் செய்யணும்னா அதுக்கு ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி மீட்டிங் தான் போடணும். பொது பேரவையில் கூட்டக்கூடாது. பொது பேரவை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி மீட்டிங் தான். அதுக்கு மேலே நீ எதை கூட்டினாலும் ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி சிறப்பு பேரவை தான். பேரவை கூட்டி தான் தீர்மானம் போகும். அவன் தப்பே பண்ணல, நிறைய பேர்த்துக்கு அவனை பிடிக்கல, தூக்கலாங்க, அவன் நடவடிக்கை சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, தப்பே பண்ணல. அப்போ இப்போ ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சிறப்பு பேரவை கூட்டத்தை யார் கூட்டுவாங்க? நிர்வாகக்குழு கூட்டுறாங்க. அங்கே தீர்மானம் பெரும்பான்மையான உறுப்பினர் ஓகேங்க அவனை தூக்கிடலாங்கன்னு சொல்லிட்டாங்க. தூக்கிடலாம். அவன் தப்பே பண்ணல, ஆனால் பிடிக்கல, தூக்கலாம். பதிவாளர் அவனை தூக்கலாம், முன்னாடியே பார்த்துருப்போம். பதிவாளர் பேரவை நிர்வாகக்குழு யார்ட்டுமே கேட்காம ஒரு நிர்வாகக்குழு வந்து உறுப்பினராக தூக்க முடியும். எப்போனா அவர் தப்பு பண்ணிட்டார், மாற்றியாச்சு, சரிங்களா, மாட்டிக்கிட்டாரு, எவிடன்ஸோடு இருக்குது, அப்போ விசாரணை செய்வார். பேரவை மாதிரி இவரை அப்படியே தூக்க முடியாது. அவர் தப்பு பண்ணிட்டார், ஏதோ ஊழல் பண்ணியிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. ஆனால் நிர்வாகக்குழு உறுப்பினர்லாம் ஓகே தான் இருக்கட்டும், உறுப்பினர் ஓகே இருக்கட்டும்ங்கிறான். அதனால் தப்பு பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான், கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. ஏதோ யாரோ ஒருத்தனாவது சொல்லாமல் இருப்பான், போயிடுச்சு. அப்புறம் விசாரணை செய்யணும். விசாரணை செஞ்சு அது ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை பதவியிலேருந்து தூக்க முடியும். அப்போ 2 ஆப்ஷனும், நிர்வாகக்குழு உறுப்பினரை பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, பேரவை பதிவாளர். சிச்சுவேஷன் வேறு. ஓகேவா? ரைட். முதலே கூப்பிட்டு அந்த மாதிரி அது ஓவர். அப்புறம் வேறு என்ன மேடம், வேறு என்ன டவுட் போட்டிங்க மேடம்? சரி, இப்ப தலைவர் நீக்கணும்னா மேடம் நல்லா புரிஞ்சுக்கணும், கவனிங்க. நிர்வாகக்குழுனாவே நிர்வாகக்குழுலேருந்து அவங்களுக்குள்ள ஒருத்தர தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்போ நிர்வாகக்குழுனா யாரும் அடங்கும்? தலைவரும் அதில் அடங்குவார். நிர்வாகக்குழுனாவே அதில் தலைவர் தனியாள் கிடையாது. ஓகேவா? முடிஞ்சா கேள்விக்கு டவுட்? அடுத்தது வேற. அடுத்து மேடம் 2 அனுப்பியிருக்கேன் நீங்களே. சார், கூட்டுறவு வங்கிகளின் ரிசர்வ் வங்கியில் ஒழுங்காற்று முறை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம் 1949 சார். கூட வந்து மற்றும் உரிமை ஆவண சட்டம் 1981 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு இப்ப படிச்சிட்டு இருக்க பிள்ளைங்க அனுப்பியிருந்தாங்க சார். இது எனக்கு நான் இது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தேன் சார். மாற்றுமுறை ஆவண சட்டம் 2மே சேர்ந்து வந்தாதான் கூட்டுறவு வங்கி ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க சார். மாற்றுமுறை ஆவணம்னா தெரியுதுங்களா? இதுன்னு செக்கு டிடி எல்லாம் இருக்குல்ல, அதுதான் மாற்றுமுறை ஆவணம், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தனி சட்டம். ஆமா, அது 1881. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கேள்வி, கொஸ்டின் என்ன சார்? எந்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறது? 66ங்கிறது கவனிங்க, வெயிட் பண்ணுங்க, நில்லுங்க, நான் சொல்லிடுறாருங்க. 66 கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தலான்னு சட்டம் கொண்டு வருவாங்க. அது 66. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. வேற என்ன மேடம் டவுட்டு? மாற்றுமுறை ஆவண சட்டம் அப்படின்னாக்கா இதுல வந்து எந்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் முதல்ல நீங்க கொஸ்டின் எனக்கு அனுப்புங்க, நான் ஃபுல்லா பார்த்து சொல்றேன். நீங்க ஒவ்வொன்றும் நான் சொல்றேன்ல, நீங்க நேற்றே சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன், இந்த 4ஐயும் வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணணும் அப்ஜெக்டிவ் டைப்ல. அனுப்பியிருக்கேன் சார். இப்பயும் அனுப்பிட்டேன் சார். அனுப்பிட்டீங்களா? என்ன பேர்ல? திரும்ப இப்போ அனுப்பியிருக்கேன் சார். ஒரு நபர் நிர்வாக குழுவை தேர்ந்தெடுக்கவோ நியமனம் செய்வோ கீழ்கண்டவோ எது தகுதியின்மை. சரியா? நல்லா கேட்டுக்கங்க. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு சங்கத்தில் உறுப்பினராக ஆகலாம் நீங்கள். உங்கள் ரிலேட்டிவ் யார் க்ளோஸ் ரிலேட்டிவ்னு பார்த்தோமா? அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க சங்கத்தில் பணியாளராக இருக்காங்க. அவங்க பணியாளராக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேரலாம், தப்பு கிடையாது. பட் சங்கத்தோட பணியாளர் தான் என்ன பண்ண முடியாது, உறுப்பினராக வர முடியாது. இது உறுப்பினருக்கான தகுதிகளை பார்த்தோம். நீங்கள் அங்கே கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க, 2 பிரித்து பார்க்கல நீங்கள். அதை தான் சொன்னோம். சரியா? நிர்வாக குழுவில் தான் என்ன பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் அவங்க ரிலேட்டிவ் பணியாளராக இருக்காங்க, அவங்க நிர்வாக குழு உறுப்பினராக ஆக முடியாது.
அந்த சங்கத்தில், ஒரே சங்கத்தில். வேறு சங்கத்தில் வேணால் என்ன பண்ணலாம், ஆகலாம். ரெண்டுக்கு புரிஞ்சுச்சா? நீங்கள் கேட்டீங்கல்ல யார்? என்னது பேர் சொல்லுங்கள். ஸ்வீந்தர். ஸ்வீந்தர் கேட்டார், சார் எங்கள் ஊரில் இவர் வந்துட்டு பால் பண்ணையில் ஊழியராக இருக்கார், சரிங்களா, பாலும் கறந்து ஊற்றுறாரு சார், அவங்க மனைவி இருப்பாங்கன்னு சொன்னேன் சார். ஆனால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு உறுப்பினரா அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, நிர்வாக குழுவில் தான் உறுப்பினராக இருக்கக்கூடாது, சரிங்களா. அதாவது கூட்டுறவு சங்கம், ஒரு சங்கம் எக்ஸ்ன்ற சங்கம், அந்த சங்கத்தில் இப்போ நான் இருக்கேன், என்னோடய மனைவி வேலை செய்கிறேன், என் மனைவி யார் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், என் மனைவி, என் அண்ணனோ தம்பி, என் மனைவி கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தங்கச்சி அக்காவோ எல்லாமே, அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்க, அப்புறம் எங்களோட குழந்தைங்க, இந்த மாதிரி அப்பா, அதேமாதிரி மாமனார் ரிலேட்டிவ், இதெல்லாம் அந்த ரத்த சொந்தம் அவங்களாம் பார்த்துருக்கோம். அப்போ அவங்க பணியாளர் இருக்காங்க அந்த சங்கத்தில். நான் என் மனைவி பணியாளராக இருக்காங்க, நான் வந்து உறுப்பினராக இருக்கலாம்னா இருக்கலாம். பட் நிர்வாக குழு உறுப்பினராக நான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. நிர்வாக குழு உறுப்பினராக நிற்க முடியலன்னா என்ன பண்ண முடியாது, தலைவராக முடியாது. ஓகேவா? ரைட், இதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ரைட். அது அப்போ அதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க, அதுதான் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இப்போ கேட்டிங்கல்ல சார், அப்போ ஒரு மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும், அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபியூஷனே வராது. அப்போ தான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் நீங்கள் அடிக்க முடியும். கிளாரிட்டி வேணும். சும்மா ஏதோ படிச்சுட்டே போயிட்டே படிக்கிறேன் பக்கமாக எல்லாம் தெரிஞ்சதுங்க, எல்லாம் தப்பாக போச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உட்காந்து படிச்சுட்டு என்னன்னே தெரியாது, வரி வரியாக படிக்கிறது உட்காந்து. அவன் எழுதி வச்சுருப்பான் எல்லாத்தையும். கான்செப்ட் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கங்க, அவன் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். நேற்று அப்படி தான் 33 வரைக்கும் அடிச்சிருக்கீங்க. கிளாரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா கிளாஸும் முன்னே அட்டன் பண்ணியிருப்பீங்க, கொஸ்டின் கேட்டு படிச்சிருப்பீங்க. அதுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன? வங்கி ஒழுங்குமுறை சட்டம். என்ன கேள்வி? எந்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறது? சார் வங்கி அது அந்த சட்டம் கிடையாது, அதுக்கு தான் நான் உங்களை எடுக்க சொன்னேன். புரியுதுங்களா? வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் அந்த அடிப்படையில் தான் கூட்டுறவு சங்கங்கள், அதாவது நார்மலாக எல்லா வங்கியும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதுபோக வங்கிகள் சட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் அப்படின்னு 1965 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் இருக்குல்ல, அதில் ஒரு தீர்மானம் போடுவாங்க, அதில் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ ரெண்டு தான் போடுவோம். ஓகேவா? பதில் முன்னாடியே சொல்லிட்டேன் அதுக்கு. நீங்கள் ஆனால் வங்கிகள் ஒழுங்கு இந்த மாற்றுமுறை ஆவண சட்டம் அப்படிங்கிற மாற்றுமுறை ஆவண சட்டம் இல்லை, அது வேறு. அதானே போட்டிருக்காங்க 1 and 2. மாற்றுமுறை ஆவண சட்டம் அது சாதாரண விஷயம், வங்கி கட்டுப்படுத்தணும் இல்லை. மாற்றுமுறை ஆவண சட்டத்தை மீறினீங்க அப்படின்னாக்கா அது வந்து குற்றவியல் சட்டம் ஆயிடுச்சு. ஒருத்தனை செக்கை கொடுத்துட்டீங்க, செக்கை பவுன்ஸ் பண்ணிட்டீங்க, பணத்தை கொடுக்கல, அது இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன இருக்கும், குற்றவாளி. நீங்கள் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ 5 வருஷமாக வந்துட்டு செக்கு பவுன்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கல அப்படின்னாக்கா அவன் போய் கேஸ் போடுவான், விசாரிப்பாங்க. உண்மையெல்லாம் நான் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா கோர்ட் வந்து என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. புரிஞ்சுதா? ரைட். இது வெளியில் உள்ளது. கூட்டுறவு வங்கி சரி, RBI எல்லா கூட்டுறவு வங்கிகளையும் கட்டுப்படுத்துது அப்படின்னா முதல்ல இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கட்டுப்படுத்துது. அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது இந்த சட்டம். கேட்பாங்க எந்த ஆண்டு கூட்டுறவு வங்கிகள், அதாவது RBI கூட்டுறவு வங்கிகளையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ரைட். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தேன் சார், இப்போ இதுக்கு சார் சொல்லுங்க மேடம். சார் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இது 1 2 ரெண்டுமே வருங்களாங்க சார்? ஆமாம் ஆமாம், அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்கான். அங்கே பாருங்க மேடம், நான் தான் சொல்லிட்டேன், நேற்று சொன்னேன். அப்ஜெக்டிவ் டைப்பு இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், 4 ஆப்ஷன் பார்க்கணும் சார். பொதுவாக மேடம் வெயிட் பண்ணுங்க மேடம், 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. நான் சொல்லி முடிச்சிடுறேன், புரிஞ்சுங்களா? 4ஐயும் பார்க்கணும். இது அடுத்தது இது நான் அப்படி தானே சால்வ் பண்ணேன். இது பார்த்தீங்களா? நான் தான் கொஸ்டின் பேப்பரே செட் பண்ணேன். ஆனால் நானே என்ன பண்ணேன், இது வரலாம் அப்படின்னு நிறுத்தி வச்சுருப்பேன். இது வரலாம் இப்படி நான் இதுதான் கரெக்டுன்னு போகலாம்ல. அது மனப்பாடம் பையன்ற கைங்க, அதெல்லாம் அப்படி பண்ணவே கூடாது. 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். பார்த்துட்டு இது வரும்,
இது வராது, இது வராது, இது இந்த வேலையை பண்ணணும். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஐயோ இது வரும், இது வராதுன்னு சொல்ல மாட்டேன். நானாக இருந்தால் நிறுத்தி வச்சுருப்பேன். இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு 2 சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வங்கி 49 முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் இந்த சட்டம் தான் பர்மிஷன் கொடுக்கும். மியூட்டில் போடுங்க மேடம். இந்த சட்டம் தான் பர்மிஷனே கொடுக்குது. ஆனால் இந்த சட்டம் எப்பயும் நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போ இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறுத்தி வை. 66 இல்லையாங்க சார்? 66 65 66 அது மாதிரி தப்பா போட்டிருக்கான். பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். இது இப்போ இது 65 இருந்தா இது ஆன்சர் கிடையாது சார். சட்டம் 65 சார். அது நடைமுறைப்படுத்தல 65. எஸ் சார். அப்புறம் ஏன் மாத்தி சொன்னீங்க அதுக்குள்ள? ரைட். பாருங்க எல்லா இடத்துலயும் 66 சார் கொடுத்திருக்காங்க. அதனால தான் நான் கேக்குறேன். நீங்க அப்படி படிக்க கூடாது. நீங்க அவங்க கிடையாது, நீங்க நம்ம ஸ்டூடெண்ட். இப்படியே தான் படிக்கணும். இப்போ ஆர்பிஐ எப்படி படிக்கிறோம்? 34 சட்டம் 35 அப்படிதான் படிக்கிறோம். அப்படியே படிங்க. எல்லாம் தப்பு பண்ணுவீங்க. ஆமாம், 64 65 சட்டம் 65 66 அப்படி படிங்க. தயவு செஞ்சு தப்பே வராது. அதோட லிங்க் பண்ணிக்கோங்க. எல்லாம் தப்பு பண்ணிடுவீங்க. அடுத்து மாற்றுமுறை ஆவண சட்டத்துக்கும் அது தனி சட்டம். தப்பு பண்ணீங்க, அதை மீறினீங்கனாக்கா நீங்கள் ஆர்பிஐ கிட்டலாம் போக தேவையில்லை. எங்கே போகணும்? டேரெக்டாக கோர்ட்டுக்கே போயிடலாம். வெளியில் ஆர்பிஐ கிட்டலாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கானு. கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அவனை தூக்கி போட்டு பணத்தை வாங்கிடலாம். அப்போ 1 and 2. இயர் தப்பாக இருந்ததுன்னா 1 மட்டும், இயர் கரெக்டாக இருந்ததுன்னா 1 and 2 ரெண்டுமே. பொறுமையாக இருக்கணும் அது வரைக்கும். தெரிஞ்சதுன்னு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஐயோ தெரிஞ்சதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம்பாங்க. அதான் சொன்னால அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை படிச்சிடணும். 4 ஆன்சரையும் படிக்கணும் பொறுமையாக. இது இல்லைன்னு தெரிஞ்சது டக்குன்னு அடிச்சிடணும். இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுத்தி வைக்கணும். அப்போ கடைசியில் இருக்கா 1 and 2. ரைட். 1 and 2 1 எல்லாம் தெரிஞ்சதை தப்பு அடிச்சிருவீங்க. அப்ஜெக்ட் டைப்னா என்ன வேணும்? கிளாரிட்டி வேணும். அரை குறையாக படித்தோம் வாசித்தோம். இந்த ஸ்கூலுக்கு நம்மளை படிக்க வச்சாங்களா, அப்படி படித்தோம்னா வேலைக்கு வராது. ரைட். அடுத்து போகலாமா? அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ். கிளாரிட்டி வேணும். உட்காந்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது விடிய. அவ்வளோ நேரம் படிக்கவே தேவையில்லைங்க. இன்னும் ஒரு சிலர் பயந்துட்டு சார் முடிச்சிருவீங்களா மெசேஜெல்லாம் போடுறீங்க. சரியா? 8 புக்கை எத்தனை நாளில் முடிச்சிட்டேன்? 7 நாளில் முடிச்சிட்டேன். 1200 பக்கத்தை 7 நாள். என்ன 7 நாள் 5 மணி நேரமாக எடுத்தேன் கிளாஸு. மேக்ஸிமம் 2 மணி நேரம். 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் அவ்வளோதான் எடுத்துருக்கேன். இதெல்லாம் என்ன ஜுஜிபி? நம்பிக்கை, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. பயத்தை தூக்கி போடும். முதல்ல 30 நாள் போதும் அதுக்கு. எனக்கு இந்த விஷயத்துக்கு 30 நாள். எல்லாமே ஜிகேலேருந்து எல்லாமே. ஆனால் ஜிகே வந்து ரொம்ப இருக்குது. அதை நான் சுருக்கி எடுக்கிறேன். முடிச்சுக்கலாம். ரைட். அதனால் பயத்தை தூக்கி போடுங்க. தனி வட்டி இதை பற்றி நேற்றே ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பேன். நேற்று வேறு கிளாஸ்லேயே நடத்தினேன்னா நேற்று கிளாஸில் சொல்லியிருப்பேன். சதவீதம் தாங்க. சதவீதத்தில் இன்னொரு டைப் தானே அது வட்டி கணக்குன்னு பேங்கிங் எடுக்கும்பொழுது நடத்தினேன். சரியா? வட்டி ஃபஸ்ட்டு தனி வட்டியை பார்த்துக்குவோம், அப்புறம் கூட்டு வட்டி. இதை புரிஞ்சால் தான் அதுக்கு மேலே இன்னொரு விஷயத்தை கன்சிடர் பண்ணால் கூட்டு வட்டி. அவ்வளோதான். தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வட்டி கிடையாது. எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வட்டி எதுக்கு கொடுப்பாங்க? எக்கனாமிக்ஸில் உற்பத்தி காரணிகள். அதான் உற்பத்தி காரணிகள் வட்டி எதுக்கு கொடுப்பாங்க? அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட். எனக்கு பிபி ஏத்தாதீங்க. முதலீடுக்கு தான் சார் வட்டி கொடுக்கும். எனக்கு பிபி ஏத்தாதீங்க தயவு செஞ்சு. கூலிக்கு சார். கூலியா? கூலிக்கு வேஜஸ்ங்க. வட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு? கேபிட்டலுக்கு. கேபிட்டல் சார். கேபிட்டல்னா அதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கும்? தப்பு அப்படியே ஒருத்தவங்க சொல்லிட்டு அப்படியே அடுத்தவங்க சொன்னோன்னு மாற்றி விட்டாங்க. அப்படியே அவங்க நிலத்துக்குன்னா நிலம் அப்படின்னு கொஸ்டின் வரும். பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருங்க தயவு செஞ்சு. தெரிஞ்சதை தப்பு அடிக்கிறீங்க பாருங்க. கேபிட்டலுங்கிறது எதில் அடங்கும்? அண்ணாங்கட்டி மனுஷன் உருவாக்கின எல்லாத்துக்கும் போகிறதானது கேபிட்டல். மூலதனம்.
இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, மனிதனால் உருவாக்கினது எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதான் கேபிட்டல். அதுக்கு கொடுக்குறது தானே அது வட்டி, இன்ட்ரெஸ்ட். இந்த வட்டி கிடையாது. இந்த வட்டிக்கு வந்து சின்ன கான்செப்ட். ஒருத்தன்றது பணத்தை, இது நேரோ கான்செப்ட்டு, இது வந்து ப்ராட் கான்செப்ட். இதில் சரிங்களா? இந்த வட்டிங்கிறது இதில் ஒரு சின்ன பாட்டு தான். பணம் வாங்கியிருக்க, அதுக்கு ரிட்டர்னாக கொடுத்தாலும் அதுவும் இதில் அடங்கும், இன்ட்ரெஸ்ட்டில் தான் அடங்கும். லேண்டு வச்சுருக்க, வாடகை கொடுக்குற, அதுவும் எதில் அடங்கும், இதில் தான் அடங்கும். இதில் அந்த எக்கனாமிக்ஸில். இது நேரோ கான்செப்ட். ஒருத்தர் வட்டினா என்ன சார், மியூட்டில் போட்டுருங்க, இங்கே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் மியூட்டில் போட்டு ஃப்ரீயாக இருங்க. வட்டி, ஒருத்தவங்கள்ட்ட வந்து பணத்தை வாங்குறீங்க, இப்போ தான் சொல்கிறேன், அங்கே பாருங்கள். அடுத்தது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம். பணம்னா என்னது? எனக்கு எப்படி பணம் கிடைக்கும்? நான் உழைச்சேன்னா எனக்கு பணம் கிடைக்கும். உழைப்பு கொடுத்துட்டு பணமாக மாற்றி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? உழைப்பு கொடுத்துட்டு பணமாக மாற்றிக்கிட்டேன். ரைட், பணம். அப்போ என் உழைப்பு தானே அது. அதை நீங்கள் வாங்கிட்டு போய் பயன்படுத்துகிறீங்க, பயன்படுத்தி ரிட்டர்ன் பண்ணுறீங்க. இப்போ என்கிட்டருந்து ஒரு 10,000 வாங்குறாரு, ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துகிறாரு, பயன்படுத்தி ரிட்டர்ன் கொடுக்குறாரு 10,000. என் உழைப்பை பயன்படுத்தி நான் என்ன பண்ண, பிரதிபலன் கொடுக்கணும்ல, அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கொடுப்பாரு, அதுதான் வட்டி. அது எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, எவ்வளவு பணமோ அதில் குறிப்பிட்ட சதவீதம். அப்போ இதுவும் சதவீதம் தானே சார்? சதவீதம் தான் வட்டின்னு சொல்கிறாங்கள்ல, அது எவ்வளோக்குண்ணா? இந்த சதவீதம் 5% வட்டி அப்படின்னா 5% வட்டி, தனி வட்டினாவே என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே வந்துடுது சதவீதம் தான் வந்துருச்சு. அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு? இல்லாததை சொல்லுங்கள், மறைஞ்சிருக்கிறத கேட்குறேன். 5% வட்டி, 5%னா வெறும் சதவீதம். இயருங்க சார். ஒரு ஆண்டு உள்ளே வந்துடும், ஒரு ஆண்டு. அப்போ 5% வட்டினா எவ்வளவு? ஒரு ஆண்டு மனசில் வச்சுக்கணும். 2 ஆண்டுக்குன்னா 2 5% கால்குலேட் பண்ணணும். 3 ஆண்டுக்குன்னா 3 5% கால்குலேட் பண்ணணும். 10 ஆண்டுக்குன்னா 10 5%. 20 ஆண்டுனா 25%. 25% எவ்வளோ சதவீதம் கிடைக்கும்? மொத்தம் 100% கால்குலேட் பண்ணணும். அப்போ 10,000 ரூபா போடுறீங்க, 20 ஆண்டுக்கு 5% வட்டினாக்கா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு ரிட்டர்னு? 20,000. 10,000 அசல், அப்படிதான், இவ்வளோதான். இந்த ஃபார்முலாலாம் தூக்கி மூட்டையை கட்டி, இந்த மேக்ஸ் சயின்ஸ் படித்தோம், இன்ஜினியரிங் படித்தோம்லாம் கட்டி உரமாக போட்டுருக்கு. சரி, இன்னொரு டைம் சொல்லுங்க சார். சொல்கிறேன். அதான் வீடியோவே இருக்கு, வீடியோவும் இருக்குது, ரிவிஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸ் படித்தவங்களாம் என்ன பண்ணுங்க, மேக்ஸு இந்த இன்ஜினியரிங் இவங்களுக்குலாம் வந்துட்டு மேக்ஸ் பயங்கர நான் புளிடா அப்படின்னு பெரிய பண்டையில் வச்சுருப்போம், அதெல்லாம் மூட்டை கட்டி எரிஞ்சிருங்க தயவு செஞ்சு, குழந்த மாதிரி உட்காந்துக்கங்க. அதே மாதிரி மேக்ஸ் வராது அவங்களும் அந்த எண்ணத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. ஓகேவா? சதவீதம்னா என்னென்னு தெரியும், அவ்வளோதான். இது அப்போது 5% தனி வட்டினாக்கா 5%ங்கிறது எத்தனை ஆண்டுக்கு? ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு அது மறைமுகமாக இருக்கும் தனி வட்டின்னு சொன்னான். 5% தனி வட்டி அப்படின்னா அர்த்தம் ஒரு ஆண்டுக்குன்னு அர்த்தம். மேடம் புரிஞ்சிச்சாப்போ? ஓகே சார். இப்போ சதவீதம்னா எவ்வளோ? 5%. 10,000ல் 5% எவ்வளோவானா? ஒரே இதுதாங்க, அதுக்குள்ளே எதுவும் இருக்காது, காலம்லாம் இருக்காது. 5%. 10 வருஷம் கழித்து கொடுக்குறான்பா, 5% கொடுக்குறான், 5% எக்ஸ்ட்ரா கொடுத்தான் அப்படின்னா 10 ஆண்டு கழித்து 5% எவ்வளோ கிடைக்கும்? 1,500 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா தான் கிடைக்கும். 5%ன்னு சொன்னாக்கா 10 ஆண்டு கழித்து 5% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாருன்னு சொன்னால் எவ்வளோ தான் கிடைக்கும்? 10,500 ரூபா தான் கிடைக்கும். இப்படி கேள்வி கேட்டாவே மாட்டிக்கிறீங்க நீங்களாம், எல்லாம் அந்த கணக்கு குறிப்பு எல்லாமே மாட்டிக்கும். 5% தனி வட்டி கணக்கீடு செய்ய 10 ஆண்டுக்கு அப்படின்ட்டானா எவ்வளோ கிடைக்கும்? புரியுதா? வார்த்தை மாறணும்னு அர்த்தம். 5% தனி வட்டி 10 ஆண்டுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாக்கா 10 ஆண்டுக்கு எத்தனை? 5% எத்தனை— 10 ஆண்டுக்கு 50%. அப்போ எவ்வளோ கிடைக்கும்?
எவ்வளோ கிடைக்கும்? 15,000 கிடைக்கும். கணக்கு போடணுமா அதுக்கு? ஃபார்முலா போட்டுட்டு PNR/100 ரைட் 10,000 பிரின்சிபல் 10,000 போட்டுக்கிட்டு இருப்பீங்க உட்காந்து. இவ்வளோ தேவையா? எவ்வளோ நேரம் இன்ட்டு எவ்வளோ வருஷத்துக்கு? 10 ஆண்டுக்கு இன்ட்டு எவ்வளோ வட்டி? ரேட் ஆஃப் 5 /100 போடு அடிச்சுட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நான் 5வது கணக்கு போயிடுவான். தாத்தா கிராமத்தை விட்டுருவீங்கன்னா 5வது கணக்கு போயிடுவார் தாத்தா கிட்ட. ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. முடிக்கிறதுக்குள்ளே அவர் 10 கணக்கு முடிச்சிடுவார். நீங்கள் அப்போ தான் உட்காந்துருப்போம். ஃபார்முலாலாம் தேவையில்லை. என்னால் தெரிஞ்சுக்கங்க. ஃபார்முலா தனி வட்டிக்கான கேட்டாலும் கேட்டுருவானுங்க. நம்ம தானே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லையும் இதை கேட்பான், ஆப்டிடியூட் ரீசனிங்லையும் கேட்பான். மேக்ஸ் கிடையாது, ஆப்டிடியூட் ரீசனிங் மேக்ஸ் கிடையாது. சரியா? தனி வட்டிக்கான சூத்திரம் PNR/100. அது ஏன் என்னென்னா அப்புறம் நான் அந்த வீடியோவில் இருக்கும், பழைய வீடியோ போட்டிருக்கேன்ல, அதில் போய் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் தேவையில்லை. சரியா? அதே கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா, கூட்டு வண்டிக்கான ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100. சரியா? n நம்பர் ஆஃப் இயர்ஸ். நான் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிலாம் சொல்லலை, கான்செப்ட் புரிஞ்சு வச்சதுனால சொல்கிறேன். சரியா? நான் பயங்கரமான ஞாபகம் வருது, எனக்கு தெரியும். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிலாம் சொல்லலை, கான்செப்ட் புரிஞ்சு வச்சு சொல்கிறேன். இது வந்துட்டு கூட்டு வட்டிக்கான, ஏன்னா இதில் கேட்டுருவான் உங்களுக்கு. இதில் வங்கிகள் டெபாசிட்லாம் வருதில்ல, கணக்கு போடியான்ருவான், பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஃபார்முலான்னு கேட்டால் மட்டும் டிக் பண்ணுறதுக்கு இதை வச்சுட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? அவ்வளோதான். மேடம் புரிஞ்சிச்சா? யாருக்கு புரியல இங்கேயே கேட்டுருங்க தயவு செஞ்சு. நான் 10 கணக்கு முடிச்சதுக்கப்புறம் சார் கொஸ்டினே புரியலை சார் நேற்று வருமா, எனக்கு அதான் கிருன்னு சரி பிபி ஏறிக்கிச்சு. இந்தானேத்தா? ஆமாம், நானே டயர்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். 10வது கணக்கு 15 முடிக்கிறேன், எனக்கு ஒரு கணக்கு கூட புரியலை சார்ன்றீங்க. அப்படி யாரும் இருக்காதீங்க, இப்பயே கேட்டுருங்க தயவு செஞ்சு. புரிஞ்சிருச்சா சார்? சொல்லுங்க. அது பாருங்க, அது சொல்றதுக்கு இவ்வளவு நேரம். சொல்லுங்க சார். அந்த ஷார்ட்கட்ல சொல்றீங்க சார், அது மாதிரி சொல்லுங்க. ஷார்ட்கட்லாம் அவங்க ஒண்ணுமே இல்லை மேடம். புரிஞ்சிச்சா புரியலையா? அவ்வளவுதான். ஷார்ட்கட்லாம் இல்லைங்க. என்ன ஷார்ட்கட் அது? என்ன சொன்னேன்? 5% வந்து கண்டுபிடிக்கணும் 1 இயருக்கு அப்படின்னு மேடம். ஏன் மேடம் சதவீதம் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? சதவீதம் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணுங்க. பின் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? அட்டன் பண்ணுங்க. சரி. இப்போ பாருங்க, 5% ஆண்டுக்கு தனி வட்டி, கரெக்டா? ஓகேங்க சார். 10 ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் வரும்? 10 எவ்வளவு? 5. மேடம் பெருக்கல் தான் கூட்டல், கூட்டல் தான் பெருக்கல். சரியா? ஓகே. 10 ஆண்டுக்கு 10 எவ்வளவு? 50%. முடிஞ்சா? ஓகேங்க சார். அசல்னா எத்தனை சதவீதம்? 100% சார். மேடம் அவங்க பேசிட்டு இருங்க. அவங்க இருக்காங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க எந்த லெவலில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. மேடம் அசல் எப்பயுமே எத்தனை சதவீதம்? இதை தானே 100 பங்கா போட்டு பங்கு எடுக்கணும். இது 100% அசல் எப்பயுமே, கரெக்டா? 100% 10,000னாக்கா 100%த்துல பாதி எவ்வளவு? 50%. அப்போ 10,000த்துல பாதி எவ்வளவு? 5,000. அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ஓகே. புரிஞ்சிருச்சா? இல்லை புரியலையா? இன்னொரு தடவை கேளுங்க தயவு செஞ்சு. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இவ்வளோதான். 2 ஆண்டுக்கு எவ்வளோ வரும்? அதே போடுங்க. 10% கண்டுபிடிங்க. 10% கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணணும் மேடம்? 10% கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணணும் சார்? 10% மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதான் மேடம், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இருங்க மேடம், வெயிட் பண்ணுங்க மேடம். ஐயோ எல்லாம் குழந்தைத்தனமா இருக்கீங்களே. அவங்க பேசுங்க. 10% ஒரு நம்பர்ல கண்டுபிடிங்கன்னா என்ன மேடம் பண்ணணும்? எத்தனை தடவை சொல்லி கொடுத்துட்டேன். 1000 வந்து 10ஆல டிவைட் பண்ணணும் மேடம். ஒரு எண்ணில் எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறேன் மேடம். என்ன மேடம் இப்படி பண்ணுறீங்க? எல்லா வீடியோவும் பாருங்கள் மேடம். எந்த நம்பராக இருந்தாலும்
10% கண்டுபிடிக்கணும்னா அதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்கன்னு சொன்னேன்னா ஓகே. என்ன மேடம் இப்போ தான் ஓகேன்றீங்க? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன கிடைக்கும்? 1% கிடைக்கும். ஞாபகம் இருக்கா இல்லையா? எந்த நம்பராக இருந்தாலும் ஒரு டிஜிட் இந்த இடத்துல புள்ளி இருக்குன்னு அர்த்தம். எந்த நம்பராக இருந்தாலும் கரெக்டா? இப்போ 10,000 1000 எப்படி எழுதுவோம்? இப்படி தானே எழுதுவீங்க. இதுக்கு இந்த பக்கம் உள்ளது வேல்யூ கிடையாது, இந்த புள்ளி இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த புள்ளியை ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 10% கிடைக்கும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா எத்தனை சதவீதம் கிடைக்கும்? 1% கிடைக்கும். அதை விட்டுட்டு வந்துட்டீங்க, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படியே அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா படிக்கலன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க, டைரெக்டாக கேட்க மாட்டான் அந்த மாதிரி. ஒரு எண்ணில் 10% கண்டுபிடிக்க எத்தனை புள்ளி தள்ளி வைக்க வேண்டும் அப்படிலாம் கேட்க மாட்டான். நீங்கள் அப்ளை பண்ணணும் மறைமுகமாக. சரிங்களா? ரைட், பரவாயில்ல. பேர் கேட்டீங்களே. அடுத்தது வேற யாராவது? இதுதான் புரிஞ்சுக்கங்கன்றேன். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மூளை யோசிக்கும். உங்கள் மூளை இதில் ஒவ்வொருத்த மூலையும் பயங்கரமான கிரிமினல் மூளை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா அது வேலையை செஞ்சுக்கும், குறுக்கு மறுக்காக போய்க்கும். கிரிமினல் மீன்ஸ் திறமையாக செயல்படும், சிந்திக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஆமாம், இதெல்லாம் புரிய வச்சுருங்க. ஆமாம், மூளை உங்கள் மூளை குழந்த மாதிரி, அது குழந்த மாதிரி புரிய வச்சிடணும். புரிஞ்சிச்சுன்னா அது சிந்திக்க ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட்டர்லாம் அவங்க பக்கத்துலேயே வராது. பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாமா? வேற? சரி, அதே இதில் போடுங்க பார்ப்போம். 10,000ல் 2% எவ்வளவு? நான் 2% 200. சரியா? 2% தனி வட்டி. 2% தனி வட்டி எவ்வளவு? காலம் நான் சொல்லவே இல்லையா? அதை கேட்கணுமா இல்லையா? 2% தனி வட்டின்னு சொன்னேன். எத்தனை ஆண்டுக்குன்னு கேட்கணுமா இல்லையா? 200னா தப்பு, கேள்வியில் தேடணும். புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி கேட்கணும், எத்தனை ஆண்டுக்கு அப்படின்னு கேட்கணும். சரியா? 4 ஆண்டுக்கு போடுங்க. 4 ஆண்டுக்கு 800 ரூபா. புரியுதா? இது 2% தான், இது 2% தான். வித்தியாசம் புரியுதா? அவ்வளோதான். சரியா? சரி, அடுத்து இதே 10% தனி வட்டி. சரி, 10%. 10,000 ரூபா இருக்குது, டெபாசிட் வைக்கிறீங்க. அந்த ஃபேன் தான் ஆஃப் பண்ணுங்க டக்குன்னு. ஐயோ, சடவுனா? இந்த ஃபேனில் போய் வெளியில் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், போங்க டக்குன்னு. இந்த லைட்டை மட்டும் விட்டு எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணுங்க. கரண்ட் எவ்வளோ நேரம் இல்லை? ஏங்க இங்கே முன்னாடி விட்டுட்டு அங்கேயே அங்கே போனீங்க. இதை ஆஃப் பண்ணுங்க போயிட்டு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அது ஃபார்முலா கேட்டானா போடுறது, மற்றபடி எங்கேயுமே ஃபார்முலாவை யூஸே பண்ணாதீங்க தயவுசெய்து. அப்புறம் முட்டாளாயிருவீங்க, யோசிக்காது, மூளை மங்கி போயிடும். சரியா? ஆமாம். அடுத்தது 10,000 ரூபா இருக்குது, 2% தனி வட்டி. சரி, 3% கண்டுபிடிங்க. 3% தனி வட்டி. இயரு, ஒரு ஆண்டுக்கு, 2 ஆண்டுக்கு 10,300. அம்மா நல்லா வந்து மாட்டீங்களா? நான் தனி வட்டி மட்டும்தான் எவ்வளோன்னு கேட்டேன். 10,300. நான் தனி வட்டி ரைட், சூப்பர். இப்படிலாம் தப்பு பண்ணுங்க, இங்கேயே பண்ணிடுங்க. அங்கே கேட்பான், கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டானா 300 ரூபா தான் சொல்லணும் ஒரு ஆண்டுக்கு. சரியா? தனி வட்டி 3% கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு ஆண்டு முடிந்து மொத்தம் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டால் தான் எவ்வளவு? 10,300 ரூபா. பண்ணுங்க, பரவாயில்ல, தப்பெல்லாம் இங்கேயே பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? வார்த்தை, சின்ன வார்த்தையை மாற்றி போட்டானா முடிஞ்சு போச்சு. அதனால வார்த்தையை புரிஞ்சு பண்ணணும். தனி வட்டின்னு வட்டி எவ்வளோன்னு கேட்டாக்க வட்டி தொகை எவ்வளவு, வட்டி எவ்வளோன்னு கேட்டால் 3% வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. வட்டி எவ்வளோன்னு கேட்டால் வெறும் 300 ரூபா தான் சொல்லணும். ஒரு ஆண்டு முடிந்து மொத்தமாக உனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டால் எவ்வளவு? அப்போ தான் 10,300 ரூபா சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? வார்த்தை அதான் எழுத்தறிவு இருக்கா? வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அவன் தான் எழுத்தறிவு உள்ளவன்.
ரைட். அடுத்தது 2 ஆண்டுக்கு எவ்வளவு? 600. 5 ஆண்டுக்கு 1500. அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. 10 ஆண்டுக்கு 3000. ஓகேவா? சரி, புரிஞ்சுச்சா? அவ்வளோதாங்க தனி வட்டி. அதே சதவீதம் கண்டுபிடிக்க சொன்னா என்ன ஆகும்? எங்கேயா இருந்தாலும் வெறும் அதே 300 தான் வரும் சதவீதமாக இருந்தால். 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் சதவீதம் 300 தான். 5 வருஷம் கழிச்சு வந்தாலும் 300 தான். 10 வருஷம் கழிச்சாலும் 300 ரூபா தான் கிடைக்கும். ஆமாவா? நல்லா இருக்கு. இந்த கொஸ்டின் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு வரோம்ல, அங்கே தான் வந்து அந்த இது ஹேங் ஆகிடுது. இது பண்ண மறந்துட்டேன். அவ்வளோதாங்க. சரி, அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாமா? அவ்வளோதான் வட்டியில். சரி, அதே 10,000க்கு 3% தனி வட்டி. ஓகேங்களா? அரை ஆண்டுக்கு எவ்வளவு? 1.5% கண்டுபிடிக்கும். 150 ரூபா தான். காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே 10 ஆண்டுக்கு, சரி 10,000க்கு 12% தனி வட்டி. அப்போ 1 மாதத்துக்கு எவ்வளவு? 1 மாதத்துக்கு சார் மந்த்ல கேட்டா நம்ம டேஸ் வச்சு போடணுங்களாங்க சார்? மேடம் யோசிங்க. இங்கே நான் கொடுத்ததை வச்சு யோசிங்க. ஐயோ என்னடா பயங்கரமான, அப்படி பயப்படாதீங்க. யோசிங்க. 12%ங்கிறது வெயிட் பண்ணுங்க. 12%ங்கிறது எவ்வளோ நாளைக்கு? எல்லாரும் கவனிங்க, வெயிட் பண்ணுங்க. 12%ங்கிறது எவ்வளோ நாளைக்கு? 1 வருஷத்துக்கு. நான் என்ன கேட்டிருக்கேன்? 1 மாதத்துக்கு கேட்டிருக்கேன். கரெக்டா? 1 மாதம். சரி, 1 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கு? 12 மாதத்துக்கு. அப்போ 1 மாதத்துக்கு எவ்வளவு? ஒரு தாவி போகாதீங்க மேடம், தப்பு பண்ணுவீங்க மேடம். தாவாதீங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 1 வருஷத்துக்கு 12%. வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கு? 12 மாதம் இருக்கு. அப்போ 1 மாதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? புரிஞ்சுதா? தாவாதீங்க. நீங்கள் ஜம்ப் பண்ணி போகாதீங்க. ஜம்ப் பண்ணி தான் கெடுத்துட்டாங்க. குறுக்கெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிறது இதுக்கு பேர். 1%. 1 மாதத்துக்கு 1%. அப்போ 10,000க்கு 12 மாதம் 12% தனி வட்டி. 1 மாதத்துக்கு எவ்வளவு? அப்போ 1 மாதத்துக்கு எத்தனை சதவீதம்? 1%. அப்போ 1% கண்டுபிடிங்க. அவ்வளோதான். எவ்வளவு? ஆமாம். இதுக்கு ஒரு இது வேணுமா? அந்த உடனே பயந்துட்டீங்க, அதான் பிரச்சனை. யோசிங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது. இது தனி வட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. 12%. கேள்வி கேளுங்க, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? அவ்வளோதான். அதே வருஷத்துக்கு 6%ன்னு வச்சுக்கோங்க. தனி வட்டி 6%. 1 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வரும்? என்னது 0.5னா சதவீதமா? என்ன? 50 ரூபாய் சார். அது 1% பாதி பர்சன்டேஜா? 1 மாசம் 0.5%. அவ்வளோதான், 50 ரூபா. பார்க்குறதுக்கு தான் பயமாக இருக்கும். அது அந்த ஃபார்முலா போடுறவனுக்கு தான் அது பயம் பண்ணும். நம்ம பயப்படவே தேவையில்லை. ஃபார்முலா போடுறவன் என்ன பண்ணுவான்? அங்கே உட்காந்துக்கிட்டு PNR/100 போட்டாக்கா எப்படி போடணும்? அது போடுறோம் பாருங்க. அதுவே கஷ்டம்தான். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 10,000 இன்ட்டு என்ன? நம்பர் ஆஃப் இயரா? நம்பர் ஆஃப் இயர்னா இங்கே இயர் கிடையாது. அது நீங்கள் போடலாம். 12ல் 1 12. ஏன் 12 மாதம்? 12ல் 1 பங்கு அப்படின்னு மாற்றி. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 12 டிவைடட் பை 100. அப்படின்னு வரும். அவன் தான் உட்காந்து அடிச்சிட்டு இருக்கும். அதுவே ஈஸி தான். நம்ம பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். 100 வந்துருச்சா? அதுக்கு முதல்ல நீ ஃபார்முலா எங்கே போடணும், எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் இருக்கு.
அதெல்லாம் தேவையில்லை. அந்த பிஎன்ஆரை தனியாக வச்சுக்கோங்க. PNR/100 தனியாக வச்சுக்கோங்க. ஃபார்முலா எதுடா தனி வட்டிக்கு ஃபார்முலான்னு கேட்டால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கலாம், யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. புரிஞ்சிருந்தா என்னது? ரைட். வருஷத்துக்கு 12%. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறான். வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1%. 1% கண்டுபிடிக்கும். அது வரைக்கும் அங்கேயே உடச்சிட்டு வந்துடணும். நமக்கு தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியும்ல. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளிங்க 1% முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டலாக அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ போடுங்க பார்ப்போம். $20,000 5%, 1.5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணு. ஒன்றரை வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க பெஸ்ட்டு. இல்லை அப்படியே கூட போகலாம், ஈஸி தான். 1500 சார். 1500 போயிட்டீங்களா? 1500 சரியா தான் போச்சு. முதல் ஆண்டு கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%. 10% எவ்வளவு? 2000. அதில் பாதி 5%, 1000. ரெண்டாம் ஆண்டு இல்லை, அரையாண்டு தான். அப்போ இதில் பாதி கண்டுபிடிச்சா போதும். 5/5 பாதி. சரியா? 1000 பாதி 500. அவ்வளோ. எவ்வளோ நேரம் ஆச்சு? இல்லை அங்கே 1.5 போட்டு அதை போட்டு தேவையாதெல்லாம் ஃபார்முலா இருந்தாலும் இருந்தாலும் பார்த்தோன்னே உங்கள் மூளைக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு கணக்கு வராது, அதெல்லாம் சும்மா கெடுத்து விட்டாங்க உங்களை. மனப்பாடம் பண்ணி அங்கே அப்ளை பண்ணி இப்படி அடிக்கிறது, அதை அப்படி கற்று விட்டானுங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்து போகலாமா? சார் ஆ சார் இதுலயே 8, 7 அந்த மாதிரி வருது இல்ல சார், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுங்க சார். ஏன்னா 5, 10 போது ஈஸியா டக்குன்னு பாதி எடுத்துடுறோம் சார். இப்போ 8 போது அந்த எக்ஸ்ட்ரா 2 எடுக்கணும். அது ஒரு விஷயமா மேடம்? 12 போட்டீங்க, 1 எடுத்துறோம் சார். ஃபிராக்ஷன் இருங்க வைங்க. சரி இந்தாங்க 15,000க்கு இப்போதான் 1% கண்டுபிடிச்சிங்களே, 3% கண்டுபிடிச்சிங்க. அப்புறம் என்ன? சரி இந்தாங்க 15,000க்கு 7% கண்டுபிடிங்க. தனி வட்டி கண்டுபிடிங்க ஒரு ஆண்டுக்கு. அது கஷ்டமா? அது ஏன் மேடம்? இங்கே பாருங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு லெவல் நான் சொல்லி தரதுக்கு மேலே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 7ல் என்ன வெயிட் பண்ணுங்க. இந்த 5ல் எத்தனை இருக்குது? அப்படியே போயிடலாம் சரிங்களா? இல்லை இந்த மாதிரி பிரித்து போடணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, இப்போ 2-3 மெத்தடில் சொல்கிறேன் பாருங்க. 1, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோ வரும்? 150. 150 வந்து என்னது? 1%. நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? 7%. அப்போது 150 × 5. 5 என்ன அர்த்தம்? 150 5 தடவை கூட்டுறீங்க. 5 150 எவ்வளவு? 750. பிரிக்கணும். நான் சொன்ன மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க நேரம் வரைக்கும். நான் இதில் என்ன இருக்குது? ஒரு 100 இருக்குது, ஒரு 50 இருக்குது. × 5 நேரம் டக்குன்னு போட்டுரும் மனசு. அப்போ 5 100 500, 5 50 250, 750. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? இந்த ஒரு விஷயமா? இதே மெத்தடே போதும். அதுக்கு தான் சொன்னேன், பெருக்கள்லாம் என்னென்னு தெரியணும், வகுத்தல்லாம் என்னென்னு தெரியணும். அப்போ பெருக்கல் தெரிஞ்சதுனால தான் இந்த வேலை. 150 5 தடவை கூட்டினா தான் பெருக்கல். 7% தானப்பா? 7 தானே என்ன மேடம்? சரி 7%ங்க சார். 7%ஆ? சார் நான் 5% போட்டிருக்கேன்னா சரி பரவாயில்ல, அது 5%. 7 போடுங்க, 7 போட்டுக்கோங்க. 1050 சார். அது எவ்வளோ வரும்? பிரிங்க. இந்த இங்கே 7 போட்டுக்கோங்க. 700 700, 5 35, 350, 1050. அது மூளை பயங்கர வேகமாக போகுது. 1050 50. அவ்வளோதான். இது ஒன்றா. இன்னொன்று போடலாமா? இதே நான் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மூளை வேலை செஞ்சிடும். இப்போ நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் நாளே, ஒரு ஊரில் ஒருத்தனை கொண்டு வந்து இறக்கி விட்றோம்.
அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தேன். 2 பேரும் ஒரு இடத்துக்கு போடானாக்கா யார் ஃபஸ்ட்டு போவா? அந்த ஊரில் இருக்கிறான். ஏன்னா அந்த ஊரில் சுற்றி சுற்றி சந்து பொந்தல் எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஊரை புரிஞ்சு வச்சுருக்கான். போவான், ஒரு இடத்துல குழி நோண்டி போட்டுனா இதோட ஷார்ட்கட், வேறு எந்த என்னோட ஷார்ட்கட், அதில் பூந்து போயிடுவான். ஊரை புரிஞ்சவன். கரெக்டுங்களா? புரியாதவனுக்கு மேப்பு தான் ஃபார்முலா. கரெக்டாக அன்றைக்கி தான் வந்திருப்பான். அவனுக்கு ஒரு இடத்துக்கு போடானா மேப்பை வச்சு, கூகுள் மேப்பை வச்சு போவான். அது எங்கேயாவது போய் என்ன அந்த குழி இருக்கும், அந்த ரோட்டில் விட்டுரும். கூகுள் மேப்பை நம்பி போய் குழியில் விழுந்து செத்தவங்களாம் இருக்கான் தெரியுமா? ஆமாம். என் ஃப்ரெண்டு கூட பாவம், அவர் கொஞ்சம் வயசானவர், அடிபட்டு கால் உடஞ்சி கிடக்குறாரு 3 மாதமாக. கூகுள் மேப்பை நம்பி போய் அங்கே இருட்டில் போய் விழுந்துட்டார் குழியில். அதான் ஃபார்முலா. அது மாதிரி பார்த்துக்கங்க. அது மாதிரி இதை நீ கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட. கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, பெருக்கல்னா வகுத்தல்னா என்ன, இதான் சொல்லியிருப்பேன். என்னடா இது நமக்கு தெரியாதாம பெருக்கல்னா என்னன்னு சொல்கிறான் அப்படின்னு. இப்படி தான் பெருக்கல்னா என்னன்னே தெரியாமல் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். வகுத்தல்னா என்னன்னே தெரியல. புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்படி அதான் பிரச்சனை. ரைட். இப்போ பாருங்கள், இது ஒரு மெத்தடா. அடுத்த மெத்தடு போகலாமா? 7%. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%. அதில் பாதி எவ்வளவு? 1750, 5%. ஓகேவா? அடுத்தது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1%. 1% 150. 7 கிடைக்குன்னா 5 கண்டுபிடிச்சிட்டோம். 7ல் ஒரு 5 இருக்குது, ஒரு 2 இருக்குது. அப்போ 2 150 எவ்வளவு? 300. அப்போ எவ்வளவு? 1050. அப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படி போகலாம். இப்படி நிறைய இது இருக்குது. வேறு என்ன நீங்களே சொல்லுங்கள். இன்னும் எத்தனை % கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்கள் சார். பாயிண்டில் ஒன்று சொல்லுங்கள் சார். பாயிண்ட்லையா? பாயிண்ட்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு அறையில். அந்த தான் இதெல்லாம் பாயிண்ட் தான். 9.75 9.75 அந்த மாதிரி போட்டு அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அது கணக்கு. அதெல்லாம் கேட்க. சரி, இருந்தாலும் போடுவோம். அதெல்லாம் அது இந்த மெத்தடில் போட முடியாதா? போடலாம். அதெல்லாம் 9.75. ஆமாங்க சார். கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதுக்கான கேட்குறேன். லேட்டெல்லாம் ஆகாது. நீங்கள் மற்றவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டது எல்லாமே லேட்டாக தான் போடுவான். நீங்கள் ஷார்ட்கட்டில் கான்செப்டை புரிஞ்சு, ஷார்ட்கட்டில் இதுக்கு பேர் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதுனால டக்கு டக்குன்னு போடுறீங்க. சரியா? அங்கே பாருங்க. 9.75 கண்டுபிடிக்கணுமா? சரி, கவனிங்க. சதவீதம் அல்லது இன்ட்ரெஸ்ட்டே போட்டுக்குவோம். தனி வட்டி. கஷ்டம் சார்? கஷ்டம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. 10,000மா? ஒரு டிஜிட்டில் புள்ளி வச்சு எவ்வளோ கிடைக்கும்? 10%. எவ்வளவு? 1000மா? ஆனால் எனக்கு என்ன வேணும்? 10% இருக்கக்கூடாது. 9.5 தான். சரி, 10ல் 9.5 போகுது. குறைக்கலாமா? அதை 25 குறைக்கணும். சரியா? 25 0.25% எவ்வளோன்னு கிடைக்கணும்? 0.25% கண்டுபிடி. ஒரு டிஜிட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளவு அது? 1%. 1% 100 ரூபா. ஓகேவா? 0.25னா எவ்வளவு? 4ல் ஒரு பங்கு. 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 25 ரூபா. 25 ரூபா மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு? 975. அவ்வளோதாங்க. இன்னும் வேறு என்ன பாயிண்ட்லங்க வேணும்? 9.1% கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கலாமா இல்லையா? 9% கண்டுபிடிங்க. அப்புறம் ஒரு 0.1னா 1% கண்டுபிடிச்சி அதில் 10ல் ஒரு பங்கு எடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கள் மேடம். சார், வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களால் முடியும். சரியா? ஆப்டிடியூட்னாவே ஃபார்முலா இல்லாமல் பார்த்தோன்னே கொஸ்டின் புரிஞ்சு சொல்லணும். அதுதான் ஆப்டிடியூடு. ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுறது ஆப்டிடியூடு கிடையாது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஆப்டிடியூடு. கணிதம் வச்சுருக்காங்களா? சிலபஸில் கணிதனா போட்டிருக்கான். நீங்கள் தான் கணிதம் சொல்லிட்டு தர்றீங்க. ஆமாம், உண்மையாக புரிஞ்சவன் அப்படி எடுக்க மாட்டான். இப்படிலாம் கேட்கவே கூடாது. முதல்ல கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்படிலாம் கேட்கவே கூடாது. முதல்ல கேட்டாலும் பிரச்சனை. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சவங்களாம் மாட்டிக்குவாங்க.
9 மந்த்ஸுக்கா? 9 months 12 மாதத்துக்கு இது. இப்படி பண்ணுங்க. ஒரு வருஷத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் வட்டியை. சரியா? ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிடச்சிடும். இன்ட்டு 9 போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துக்கு 16.23. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 16%. சரி, ஃபஸ்ட்டு 10% கண்டுபிடிங்க. 68,000. 10% எவ்வளவு? 10% 6,000. எழுதுறேன். எழுதவே தேவையில்லை, அப்படியே போயிட்டே இருக்கலாம். 5% 3,400. என்ன 600? 1%? 1% கூடாது. 5%? 1%. அப்படின்னா 1% கண்டுபிடிச்சி 6 போட்டிருக்கலாம், அப்படி கூட போட்டிருக்கலாம். அது ஈஸி. 1% கண்டுபிடிங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். சரி இருக்கட்டும். 1% 680. 16% வந்துருச்சா? அடுத்து எவ்வளவு? 2/3. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1% 3 சம பங்கா போட்டு 2 பங்கு எடுக்கணும். ஓகேவா? 2/3. 1% 3 சம பங்கா போட்டு 2 பங்கு எடுக்கணும். அவ்வளோதானே? அப்போ என்ன பண்ணலாம்? இன்ட்டு 680. 3 இங்கே வந்துருட்டோம். 3ஆல் டிவைட் பண்ணால் 680 எவ்வளோ வரும்? 200 வரும். 200னாக்கா 600 இருக்குல்ல, இதை பிரிச்சிட்டேன். 600 பிரிச்சாச்சு. 3 200 இருக்கும். அது மாதிரி 80க்குள்ளே எத்தனை 3ஆ போட்டோம்? 3 பங்கா. 80 3 பங்கா போடுங்க. கரெக்டாக சொல்லுங்க. இவ்வளோ நேரமா 80 3 பங்கா போடுங்க. 25னா 75 வந்துடும். சரியா? 75. அப்போ 200 மிச்சம் 80. பாருங்கள், அதை போட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இவ்வளோ நேரம் ஆகுது. 3 பங்கா போட்டால் 25 வரும். மிச்சம் 5 இருக்குது. 5 3 பங்கா போடுங்க. 3 போட்டால் எவ்வளோ வரும்? 2 வராது. 1.8 வச்சுக்கோங்க. சரி, 1.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணலாம்? 27 ரூபா வச்சுக்கோங்க. இது வந்து 1 பங்கு. 2 பங்கு. 3ல் 2 பங்கு வேணும். அப்போ எவ்வளவு? 2 பங்கு 454. 450 கூட வச்சுக்கோங்க. 450 கூட்டுங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு 3.2% இது போட்டால் எவ்வளோ வருது? கூட்டியாவது வேகமாக சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு கூட்டுறதுக்கெலாம் வராது. அது சொல்ல மாட்டீங்களா? 0. 13க்கு 3 மிச்சம் 1. 5 15 23க்கு 3 மிச்சம் 2. 5 6 11. 11,330. 11,330. சரியா? எவ்வளோ? 9 மாதத்துக்கு 11,330. தப்பு சார். என்ன தப்பு? அவ்வளோ வரா சார். 8,500 தான் சார். அப்பா இருங்க, இது 1 இயருக்குங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வரீங்க. சரியா? அதை விடுங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. இது 1 இயருக்கு வந்துட்டு 11,330. 12 மாதத்துக்கு இது. சரியா? அப்போ இது 12ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 பங்கு கிடைக்கும். சரியா? 1 பங்கு கிடைக்கும். 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 9 போட்டுக்கோங்க. ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ வரணும் அப்படின்னாக்கா ஒரு அதான் 8 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். 8,500 தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸாக்டாக இது வராது. ஏன்னா அதில் நம்ம கொஸ்டின்லாம் விட்டுட்டு வந்தோம்ல, அதுதான் ஆன்சர். சரி, எக்ஸாக்டா போட்டா 8,497. ஆமாம், அப்படி போடாதீங்க. நான் தான் சொன்னேன்ல, இப்போ தான் சொன்னேன். கொசுராக தான் வரும். அதுக்கு பக்கத்தில் எது வருதோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இது தான் நெருங்கி வருது. 497.
அதான் எடுத்துக்கணும். அதான் அப்போ 8500 அவ்வளோதான். ஃபார்முலா வச்சு நீங்கள் இதெல்லாம் போடுறதுக்குள்ளே தலை சுற்றிடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எவ்வளோ நேரம் ஆச்சு? இது கொஞ்சம் ஈஸியா வருங்களா சார்? என்ன மேடம்? இது கொஞ்சம் ஃபார்முலாஸ் போட்டா கொஞ்சம் ஈஸியா நல்லா டக்கு டக்குன்னு அடிப்படுது. அப்படியா? ஈஸியா. சரி, அப்படி கூட போட்டுக்கோங்க. ஃபார்முலா வச்சு போடுங்க. ஃபார்முலா வச்சு போடுறீங்களா? சரி போடுவோம். ஈஸியாக இருந்தால் அப்படியே போட்டுருவோம். அடிபடுற மாதிரி கேட்பான். அந்த மாதிரி ஆனால் கேட்கக்கூடாது. ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் தான் இருக்கணும். PNR/100 சரி போடுங்க. PNR/, அதுக்கே நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிரின்சிபல் 68,000. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தான் இவ்வளோ நேரம். ஃபார்முலாலாம் அது இது பண்ணணும்னே அவசியம் இல்லை. PNR/, நான் ஃபார்முலா எல்லாமே இது மாதிரியும் போட்டுடலாம். 68,000 இன்ட்டு இது மேத்தமேட்டிக் ப்ரொஃபஸர் இந்த கொஸ்டின் எடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். 68,000 கால எவ்வளவு? 9/12 சரியா? இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு? 16 2/3 எல்லாத்தையும் சேர்த்து 100. ஓகேவா? சரி, இப்போ அடிங்க. இதே நீங்கள் வந்துட்டு 50/3 மாத்திக்கலாம் சார். அதை இம்ப்ராப்பராக நீங்கள் மாற்றிக்கங்க. இதே இம்ப்ராப்பராக கூட மாற்றிக்கங்க. அப்படியே அடிக்கலாம். அல்லது இதை என்ன பண்ணலாம்? இதில் எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 50/3 வரும். 5 15 மிச்சம் 1. என்ன மேடம்? சார் அதை நான் 50/3 மாத்திக்கிட்டேன். 50/3 மாத்திக்கிட்டு போட்டு அடிச்சேன் சார். 50/3 அப்படியும் போடலாம். நீங்கள் இப்படியே வச்சு அடித்து கூட போடலாம். 50/3 3 16 48 50 50/3 திரும்ப அடிக்கலாம். ஒரு 3 3 இங்கே இது 2 மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஒரு 3 3 3 9 ஒரு 3 3 4 12. ஓகேவா? ரைட்டு. வேறு யார்? இதெல்லாம் காலி, எல்லாமே காலி. 2 2 4 2 2 4 25 சரியா? இங்கே 2 இருக்குல்ல, இந்த 2 என்ன பண்ணலாம்? அடித்து இதை பாதி ஆக்கிடலாம். இதை அடித்து இதை பாதி ஆக்குங்க. எப்படி போனால் அப்படியே தான் சுற்றிட்டு தான். இது முதல்ல எழுத தெரியணும் உங்களுக்கு. இது முதல்ல கரெக்டாக எழுத தெரியணும். பேசிக் புரிஞ்சிருந்தால் எழுதிடலாம். பாதி எவ்வளவு? 34 நிற்கிது. அப்படியே நிற்கிது. எல்லாம் காலியா? இங்கே பின்ன கீழே எல்லாம் காலி. அதுக்கு முதல்ல பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஓகே. இதே போல் பார்த்து வேலை தான். இப்படி போட்டால் கூட டக்குன்னு போட்டுடலாம். கொஞ்சம் யோசிக்கணும். சரி ரைட் இருக்கட்டும், அடிச்சிடலாம். ஏதோ ஒன்று அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான். 25 இருக்கா? ஒரு 25 இது எவ்வளவு? 4 25 34,000 /4 4 8 32 சரியாக போச்சு. 4 8 இப்போ இதிலே இருக்குது பாருங்கள், பிரிக்கலாம். 4 8 32 32,000 காலி. 8 4 8 32 அப்படின்னா எவ்வளவு? 4 8000 32,000. அப்போ 8000 மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2000 இருக்குது. 2000ல் 4 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 500 8500. எல்லாம் அதே கதை தான். இது உங்களுக்கு நீங்கள் இது புதுசாக இருக்குது நான் புரிய வைக்கிறதுனால இதாக இருந்துச்சு. இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி பழகினால இது ஈஸியாக இருக்குது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டுனா இதையும் போட்டலாம் இதையும் போட்டலாம். சார் ஓகேவா? கிளியரா? இப்படி முடியலன்னா டக்குன்னு இது மாதிரி போட்டுருங்க. PNR போட்டு அது கிளியராக தெரிஞ்சிருந்தா இல்லைனா விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இதுக்கு பேர் ஆப்டிடியூடு கிடையாது. மேத்தமெட்டிஷியன். இது கணக்கு சால்வ் பண்ண தெரியுதா? மக்கப் பண்ணி வச்சுருக்கீங்களா? PNR ஈக்குவேஷன் அடிக்க தெரியுமா? கணக்கு பார்க்குறாங்க. கணக்கு கிடையாது இது. அங்கே கான்செப்டில் தான் உங்களுக்கு டிஸ்ட் வைப்பான். பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்தது எங்கே போகலாம்? 1 மணி நேரம் ஆயிடுச்சா? ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? கண்டினியூ பண்ணிடலாம் மேடம். அதில் நிறைய சைக்காலஜி இருக்குது. உங்களாலையும் கவனிக்க முடியாது ஒரு விஷயத்தை. எத்தனை 4:30 மணிக்கு விடணுமா? இருந்தாலும் 5 நிமிஷமாக பிரேக் விட்டுறலாம். 5 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் இல்லை, 5 நிமிஷம். ஓகே. அதில் என்னென்னா நம்ம மூளை ஒரு விஷயத்தை தொடர்ந்துலாம் கவனிக்க முடியாது. 20 நிமிஷம் 40 நிமிஷம் ரொம்ப இக்கட்டான நிலம்னா 1 மணி நேரம் தாங்கும்.
உங்களுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். டிவியே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச அப்படியே தலைவர் படமே ஓடுது, உங்கள் தலைவி யாரோ வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? கொஞ்ச நேரம்தான், அரை மணி நேரம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவீங்க. ரீல்ஸ்லாம் ஏன் ஹிட்டாச்சு? ஆனால் மூளை வந்து அந்த மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட்டு, எதாவது தேடிக்கிட்டே இருக்கும். சொன்னாலாம் பயங்கரமான கிரிமினல் மூளை அது, அதை கட்டுப்படுத்த முடியாது, தேடிக்கிட்டே இருக்கும். வேகமான உலம், ஆனால் ரீல்ஸ் அப்படியே அடுத்தடுத்து அப்படி தான் செட்டப்பு. பயாலஜிக்கலாக நம்ம மூளையோட செட்டப். அதுக்கு தான் சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் அப்சர்விங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அப்படி இதுலேயே போட்டு எழுதிட்டு போனால் அவ்வளோதான், மண்டை காஞ்சிருவீங்க. அதுக்காக தான் நான் எப்பயுமே நார்மலாக ஸ்கூல் பசங்களுக்கு எடுத்தேன்னா 50 நிமிஷம் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே ஒரு பிரேக்கு. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் சரி, இங்கே 1 hour எடுப்பேன் உங்களுக்காக தான். அவ்வளோதாங்க. இந்தாங்க தனி வெட்டிக்கான ஃபார்முலாலாம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம மெத்தட்லேயே சால்வ் பண்ணுங்கள். இதெல்லாம் இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். $8000 அசல் தொகைக்கு 5 வருடங்களுக்கு 10% வட்டி, தனி வட்டி. இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிருக்கணும். இப்படிங்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆன்லைனில் போட்டிங்களா? பார்த்தோன்னா பேப்பர்லேயே கை வைக்கக்கூடாது. பார்க்குறோம் 5 வருஷம், இங்கே இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். 5 வருஷத்துக்கு 10%. அப்போ மொத்தம் எத்தனை சதவீதம்? 50%. 8000 ரூபா. ஒரு புள்ளி 8000ல் பாதி தானே 50%. 4000 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சார். இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க சார், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஸ்டெப்பு உள்ளே போய் சொல்லுவான், சரியா? கான்செப்ட் வச்சு தான் கேட்பான். அங்கே நம்பரில் உங்களுக்கு அதெல்லாம் பாயிண்டில் வைக்கிறது 2/3 அதெல்லாம் கேட்க மாட்டான். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து போகலாமா? அடுத்தது நான் உங்களுக்கு புரிய வச்சதுனால ஈஸியாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், புரிஞ்சதுனால ஈஸியாக இருக்கும். 3 வருடங்களுக்கான வட்டி வீதங்கள் 3 வருஷத்துக்கு, சரியா? அசல் 4000. அப்போ என்ன பண்ணணும்? மொத்தம் எத்தனை சதவீதம்? 15%. அவ்வளோதான். அதுக்கு தனித்தனியாக 3 ஆண்டுக்கு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கக்கூடாது. அப்படி தான் பண்ணுவீங்க நீங்களாம். அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஃபார்முலா படி போட்டிங்கன்னா என்ன மேடம் பண்ணுவீங்க? 4% ஒரு பர்சன்ட் ஒன்று, 5% ஒரு ஃபார்முலா, 6% ஒரு ஃபார்முலா போட்டு 3 அடித்து கிடிச்சு அங்கே எல்லாம் டைம்லாம் முடிஞ்சிடும். பின்னாடி ஈஸியான கொஷின் போயிடும். 4 கொஷின். மேடம் சரிங்களா? ஃபார்முலா மேடம் கான்செப்ட் புரிஞ்சால் அவ்வளோதான். மொத்த சதவீதம் எவ்வளவு? 6, 10, 15. அதுலேயும் பாருங்க பண்ணணும். இதையும் கூட்டினா 10 அப்படின்னு பழக்கணும் மூளைக்கு. 5, 15 அப்படின்னு ஈஸியாகணும். எப்பயுமே சிக்கலாக்கக்கூடாது. சிக்கல்லாம் கிடையாது. கணக்குனா கஷ்டம்னு உங்களுக்கு பழகிட்டானுங்க. அதெல்லாம் நான் புரிய வச்சோன்னே ஈஸியானவனு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, போய் பாருங்கள் அங்கே, அதான் கேட்பான். பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள், ஓகேவா? அடுத்தது அப்போ 4000க்கு எவ்வளோ? 5%. ஒரு டிஜிட் தள்ளி போயா 10%. சரி, அதில் பாதியா? 5 தானே, அதில் பாதி எவ்வளோ? 2000. 50%. 2000 50%. கரெக்டா? 2000 எடுத்துருங்க. ப்ளஸ்ஸு 10% ஒரு 400, அடுத்து ஒரு 10% 400. 5ஆ? சரி, 600ஆ? சரி, 400 ரூபாங்கிறது 10% 400. ரைட், ஓகே. மிச்சம் பாதி, அதில் பாதி 200. அப்போ எவ்வளவு? 600 ரூபா. மொத்த தொகை எவ்வளவு? 4200. 3 வருடங்கள். 3 வருடங்களுக்கா? 3 வருடத்துக்கு தான் மேடம் சேர்த்து 15% போட்டாச்சு. மேடம் புரியுதா? மேடம் புரியுதுங்க சார். 3 வருஷத்துக்கு தேதி தான் 15% ஒன்றா கூட்டியாச்சு. 3 வருஷத்துக்கு போட்டு இன்னும் 3 தடவை கொண்டு போயிடாதீங்க. 600 ரூபா தான் மொத்தமாகவே. மொத்தமாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி 15%. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு சேர்த்தியே. சொல்லுங்க மேடம். சார் இப்போ 4%ங்கிறது இப்போ 1 வருஷத்துக்கு ஆகும் சார். அது எல்லாமே ஆமாம் மேடம். இங்கே பாருங்க, 3 வருடங்களுக்கான வட்டி வீதங்கள் முறையே முதல் வருஷத்துக்கு 4% போட்டிருக்கான், அடுத்த வருஷத்துக்கு 5% போட்டிருக்கான், அடுத்த வருஷத்துக்கு 6%. ஓகேவா?
அப்ப இயர் வந்து ஒன் இயர் மட்டும் வர மாதிரி இருக்குங்களாங்க சார்? ஐயோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஃபார்முலா விட்டுட்டு வெளியில் வாங்க தயவு செஞ்சு, சரிங்களா? வட்டி கொடுக்குறான் முதல் ஆண்டுக்கு 4%, ரெண்டாவது ஆண்டுக்கு 5%, மூணாவது ஆண்டுக்கு 6%. இங்கே எங்கே இயர் தான் மேடம். முதல் ஆண்டுக்கு அது 1 வருஷம், ரெண்டாம் ஆண்டுக்கு 5%, மூணாம் ஆண்டுக்கு 6%. சரியா? டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வட்டி கொடுக்கணும் உனக்கு? 15%. நீங்கள் ஃபார்முலாவை தூக்கி எரிஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் நான். கான்செப்ட் வச்சு போங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கு 4, இது 4, அடுத்த ஆண்டுக்கு 5, அடுத்த ஆண்டுக்கு டோட்டலாக எத்தனை சதவீதம்? 15. இப்போ 3 ஆண்டுக்கு சரியா 5% வீதம் அப்படின்றான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5% + 5% + 5% 15 வரும். கரெக்டா? சரி. அது ஒன்றா கூட்டிட்டோம், 15 நான் கூட்டியாச்சு. 3 × 5 15, அதை கூட்டிட்டோம். அதான் சொன்னால கூட்டல் தான் பெருக்கல். புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க சார். நீங்கள் அங்கெல்லாம் ஃபார்முலாவுக்கு தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. இருந்தால் மூட்டை கட்டி எரிஞ்சிருங்க, நான் சொல்கிறேன். ஆமாம், 3 வருடம் கொடுத்ததுனால அது இயர் நினைச்சிட்டேன். அதுதான், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கேள்வியை புரிஞ்சுக்கங்க. 3 வருடங்களுக்கு முறையே வீதங்கள் முறையே. புரிஞ்சுதா? முதல் என்ன நடத்தா? முதல் வருஷத்துக்கு 4%, ரெண்டாவது வருஷத்துக்கு 5%, மூணாவது வருஷத்துக்கு 6%. அவ்வளோதான். டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளவு? 15. மேடம் கொஸ்டினை புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கொஸ்டினை புரியுங்க, கேள்வி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 600 போட்டு 3 வருஷத்துக்கு 3000 18 1800 போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. கொஸ்டினை புரிஞ்சுக்கங்க. அப்போ எவ்வளவு? 600 ரூபா தான். மேடம் புரிஞ்சிருச்சா எப்பயாவது? ஓகேங்க சார். அடுத்தது 10 வருடங்களில் இரட்டிப்பாகுது ஒரு தொகை எனில் மும்மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. ட்ரை பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். வெரி குட். பார்க்கலாமா? வெரி குட். 2 பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஃபார்முலா எதுவும் போட்டிங்களா என்ன? இல்லை. கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்கே பேசிக்கிட்டே தானே இருக்கீங்க. இங்கே கவனிங்க. இப்போ 100 ரூபா 1000 ரூபா போட்டிருக்கீங்க, ஓகேவா? 10 வருஷத்தில் இது டபுள் ஆகுது. அப்படின்னா என்ன? 1000 2000 ரூபாமா மாறுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ்? 1000 ரூபா அசல், வட்டி எவ்வளவு? 1000 ரூபா. டபுள் ஆகிருக்கு. எவ்வளோ ஆண்டில்? 10 ஆண்டில். அப்போ இன்னொரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும், இன்னொரு 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆகணும். 1 மடங்குக்கு 10 ஆண்டு. இன்னொரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிற எவ்வளவு? இன்னொரு 10 ஆண்டு. 3 மடங்கு ஆயிடுச்சா? அப்போ மொத்தம் 3 மடங்கு ஆயிடுச்சுல்ல? அப்போ எத்தனை ஆண்டு? 20. அப்படித்தான். அசலையும் சேர்த்துருவீங்க. எப்படி தெரியுமா போவீங்க? 10,000 2 மடங்கா? 2 மடங்காக 10 ஆண்டு. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 5 ஆண்டு. 1 மடங்கு 5 ஆண்டு. அப்போ 3 மடங்கு ஆகிறதுக்கு 15 ஆண்டு. அப்படி தான் இப்போ ஒருத்தவங்க 15ன்னு சொன்னீங்க. அப்படி போகக்கூடாது. கான்செப்டை புரிஞ்சிக்கணும். 2 பேர் சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. இங்கே யாரை கரெக்டாக போனீங்க? சார் மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு முறை சொல்லுங்க. வேற பாருங்க, 1000 ரூபா அசல் போடுறீங்க. 1000 ரூபா அசல், அது 2000 ரூபாய் ஆயிடுச்சு 10 ஆண்டில். 2000 ரூபா அதானே 2 மடங்கு. 10 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகுது. வட்டி அதிலே சேர்த்திக்கிட்டே வருவாங்க. 10 ஆண்டு கழிச்சு என்ன ஆயிடுச்சு? 2000 ரூபாயா மாறிடுச்சு. அப்போ 2000 ரூபாயில் 1000 ரூபா என்னது? அசல். 1000 ரூபா வந்து என்னது? வட்டி. ஓகேவா? அப்போ இந்த 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 10 ஆண்டு. 3 மடங்குனா எவ்வளோ இருக்கணும்? 3000 ரூபா இருக்கணும். 3000 ரூபா இருக்கணும். ஓகேவா? அதில் 1000 ரூபா என்னது? அசல். ஒரு 1000 ஃபஸ்ட்டு 10 ஆண்டில், இன்னொரு 1000 அடுத்த 10 ஆண்டில். 3 மடங்கு ஆயிடுச்சா? அப்போ டோட்டலாக எத்தனை வருஷம் ஆச்சு? 20 ஆண்டுகள். மேடம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். இந்த மாதிரி கான்செப்ட் தான் கேட்பாங்க.
தப்பு பண்ணீங்களா? எத்தனை பேர் புரியவே இல்லையா? நிறைய பேத்துக்கு நம்ம சும்மா மொக்க இதுதான் ஆப்டிடியூடு. சின்ன சின்ன விஷயம், நுணுக்கமான விஷயங்கள் புரிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு தொகை எழுதிக்கங்க. ஒரு தொகை 5 ஆண்டுகளில் இதே வச்சுக்கோ, 10 ஆண்டுகளில் இல்லை 5 ஆண்டு வச்சுக்கோ, 10 ஆண்டு 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் ஒரு தொகை 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்ன? வட்டி வீதம் என்ன? 20. போடுங்க, மற்றவங்களாம் ட்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பேர் சேர்ந்து படிக்கிறீங்க. ஒருத்தவங்க டக்குன்னு சொன்னோன்னா அடுத்தவங்க மனசு விட்டுறக்கூடாது, ஐயோ போச்சேன்ட்டு. நான் 6ஆவதுல அப்படி தான் மேக்ஸ் படிக்கிறதே மனசு விட்டேன். சரியா? ஆமாம், மனசு விட்டுறக்கூடாது, அது இயல்பு. அவங்க வேறு, அவங்க பேக்ரவுண்டு வேறு படித்து வந்துருப்பாங்க. நான் யார், நான் இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியும், இப்போ தான் கற்றுக்கிறேன். மனசு விடக்கூடாது, என்னால் முடியும் அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. யாரு கூடயும் யாரும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. சரியா? பண்ணிக்காமல் யோசிங்க. நீங்கள் அவங்கவுங்க சுயமாக யோசிச்சு சொல்லுங்கள் ஆன்சர். ட்ரை பண்ணுங்கள். முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல புரியெல்லாம் கேளுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க கொஸ்டினை அப்படின்னா சதவீதம்னா என்ன, இன்ட்ரெஸ்ட்டு, தனி வட்டினா என்னென்னு புரிஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் மூளை ஆன்சர் சொல்ல போடும். அவர் சொல்லிட்டார் கரெக்டாக, புரிஞ்சு வச்சுருக்காரு, டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிட்டார். என்னாச்சு? போன இதை புரிஞ்சுருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. போன இது தான் இதுக்கும். ஒரு தொகை 5 ஆண்டுகள் 2வது 1000 ரூபா. சரியா? 2 ஆண்டு கழிச்சு இந்த 1000 ரூபா கூட வட்டி போட்டு 2000 ரூபாயை மாறிடுச்சு. சரியா? 1000 ரூபா ப்ளஸ்ஸு 1000 ரூபா. 1000 ரூபாங்கிற அசல் எத்தனை சதவீதம்? அசல் எத்தனை சதவீதம்? எப்பயுமே 100% சார். சரியா? இன்னொரு அசல் மாதிரியே இன்னொரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது எத்தனை சதவீதம்? அப்போ 100%. வட்டி உங்களுக்கு எப்படி கொடுப்பான்? ஒரு வருஷத்துக்கு குறிப்பிட்ட சதவீதம் வட்டியாக கொடுத்துட்டே வருவான். ஓகேவா? அப்போ 100% வட்டி எத்தனை ஆண்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கு? 5 ஆண்டில் கிடச்சிருக்கு. அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோன்னா என்ன பண்ணணும்? 100 5ஆல் எத்தனை ஆண்டோ அதால் டிவைட் பண்ணுங்கள். பேசிக் தான் அதுவும். இதில் 5 பங்கு இருக்குது. கரெக்டா? 5 பங்கு இருக்குது. ஒரு பங்கு வேணும் நமக்கு. சரியா? அப்போ அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்கும். டிவைட் பண்ணால் எவ்வளவு? 20. அப்போ முதல் ஆண்டு 20%, 2வது வருஷம் 20%, 3வது வருஷம் 20%, 4வது வருஷம் 20%, 5வது வருஷம் 20%, 5வது வருஷம் அவ்வளோதான் 100 ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பின்னம். பின்னத்தில் கூட்டல், கழித்தல், பெருக்கல் தெரிஞ்சால் போதும். முதல்ல பெருக்கல்னா என்னென்னு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 100க்குள்ளே எத்தனை 5 இருக்குது? 25 இருக்குது. அதான் ஒரு பங்கு. அப்போ ஒரு ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளவு? 20%. கிளியரா? இன்னும் யாருக்கு புரியல கேளுங்க. இவ்வளோ தான் தனி வட்டி. அது இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக எடுத்து போட்டேன்னா இதேமாரி யூடியூப்பில் ரீல்ஸ்லாம் போடுவேன். என் ஃப்ரெண்டு அவர் சயின்ஸ் வாத்தியார், அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார். அவர் பார்த்துட்டு, சிவா சார் நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, இப்படிலாம் போட்டிங்கன்னா ஒருத்தன் கூட வரமாட்டான். சரிங்களா? சிம்பிளாலாம் சொல்லிக் கொடுக்காதீங்க. A+B அதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. இப்படி பார்த்தோன்னே ஆன்சர் போடுறோம். குரூப் 1 பேப்பரு, குரூப் 4லாம் சால்வ் பண்ணி போட்டேன் ரீல்ஸு. அந்தளவுக்கு போகலை. அவர் சொல்கிறார், இப்படிலாம் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறீங்க, ஃபார்முலா வச்சுட்டு A/1/2 அடிச்சுனாக்கா என்ன வரணும்? 0.5 அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. 50/10 அப்படி அடித்து சொல்லிக் கொடுங்க. எழுதி இப்படி சொல்லிக் கொடுக்கணும்.
நீங்கள் இந்த மாதிரி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட சேர மாட்டான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அதுதான் நம்ம உலகம். கஷ்டமாக இருக்கணும், ஈஸியாக கொடுத்தீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டான் அப்படின்னாங்க. அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. நம்ம சமூகம் அப்படி தானே இருக்குது. அதனால் பாருங்கள், இப்படி சிம்பிள், இவ்வளோ தான் மேக்ஸு. புரிஞ்சிக்கிட்டா ஒன்றுமே கிடையாது மேக்ஸ். சரியா? ரைட். மேக்ஸு கஷ்டம் அதெல்லாம். அன்றைக்கி ஒரு மேடம் ஃபஸ்ட் நாள் 25 மேக்ஸு ஐயோன்னு அழுதுட்டாங்க ஃபோனில். பொறுமையாக இருங்க அப்படின்னு. அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இப்போ கற்றுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். மேக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா அது ஒரு டுபாக் ஒரு குரூப்பு பண்ண வேலை. நீங்களாம் படிச்சிடக்கூடாது எல்லோரும் அப்படின்ட்டு. முதல்ல அவன் வீட்டு பெண்கள் படிக்கக்கூடாது, அடுத்ததே யாருமே அவனை தவிர எவனுமே படிக்கக்கூடாது. அதுக்காக ஒரு குரூப் பண்ண வேலை இந்த வேலையெல்லாம். புரிஞ்சுதா? அதான் அந்த நீட் டிக்கெட்லாம் கொண்டு வரானுங்க பாருங்கள், அதெல்லாம் அதுக்கு தான். சரி, அது மாதிரி. சரி, இப்போ ஒன்று போடுறீங்களா? சரி, ஒரு தொகை 25 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்ன? வட்டின்னு சொன்னாவே தனி வட்டி தான். தனி வட்டின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. வட்டி வீதம்னு சொல்லிட்டா நான் தனி வட்டி. தனி வட்டினா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள ஒரு வருஷம் வச்சுக்கணும். 4 சார். ஒரு தொகை 25 ஆண்டுகளில் 4%. வெரி குட். கவனிங்க, டபுள் ஆகுதா? இவ்வளோ நேரம் என்ன போய் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, வட்டி கூடுறாமாவே பேசிகிட்டு இருக்கீங்க. 25 ஆண்டில் 100% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. கரெக்டா? 25 ஆண்டில் அப்போ 25 பங்கு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வட்டி கொடுத்துருக்கான். 25%. 25 ஆண்டுங்க, ஒவ்வொரு வருஷமே ஏதோ பணம் கொடுத்துருக்கான், அதான் 100ஆக மாறிடுச்சு. சரியா? எத்தனை 25? 100, அதுதான் கணக்கு. அதில் 100க்குள்ளே எத்தனை 25 இருக்குது? 100க்குள்ளே எத்தனை 25 இருக்குது? 4 25. அப்போ 4 25 100. அப்போ முதல்ல அவ்வளோதான், இது பெருக்கல் தான், இது கணக்கே கிடையாது. 4 25 100. 100க்குள்ளே எத்தனை 25 இருக்குது? அதுதான் கேள்வி. 100க்குள்ளே எத்தனை 25 இருக்குது? 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 4%. 25 4 100, 100%. அதான் டபுள் மடங்கு. இதுதான் ஆப்டிடியூடு. என்ன எதுக்குள்ளே தான் இருக்கும்? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அவ்வளோதான். கான்செப்ட் புரிஞ்சுன்னா முடிஞ்சு. இன்னொன்று போடுறீங்களா? இன்னொன்று ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. 3 மடங்கு பங்கு இல்லை, மடங்குனா முழுசு அப்படியே டபுளாக வருது. 3 மடங்கு. அன்றைக்கி கிளாஸில் அட்டன் பண்ணியிருந்தால் கரெக்டாக புரியும். மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன? 2000 சார். தெரியல, பார்ப்போம். போட்டீங்களா? 20%. நான் என்ன வட்டி வீதம்னு கேட்டேன், நீங்கள் 2000% எப்படி? 20%. எதுக்கு 2000க்கு போனீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் 10,000 1 லட்சம். 3%. மேடம், ஒரு தொகை 100 ரூபா, 100% தானே ஒரு தொகை, சதவீதமே எடுத்துக்கும். அதான் அந்த தொகை அசல். சரியா? எத்தனை மடங்காகுது? 300 மடங்காகுது. 3 மடங்காக மாறுது. 300 மடங்குல 3 மடங்கு, 300%. ஓகேவா? எத்தனை ஆண்டில்? 10 ஆண்டில். இதில் 100% நீங்கள் போட்ட பணம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? 200% ஆகிருக்கு. சரியா?
200க்குள்ள எத்தனை 10 இருக்கு? 200க்குள்ள எவ்வளோ 10 இருக்கு? 20. புரிஞ்சதா? 20ங்க சார். 10 ஆண்டு தானே? ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியும் போடலாம். நீங்கள் போன இதை வச்சு போட்டுறீங்க, இதுவும் கரெக்டு தான். 20% இப்படியும் போடலாம். இன்னொரு ரூட்டு போகலாமா? எல்லாம் சந்து பூந்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதே இன்னும் இப்படியும் யோசிக்கலாம், அதுவும் கரெக்டு தான். அசல் 100%, இதான் 1 மடங்கு. சரியா? எத்தனை ஆண்டு? 10 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுது, 300% மாறுது. ஓகேவா? சதவீதமாகவே எடுத்துக்கலாம். அப்படியே அசல் 100 ரூபாய் கழிச்சு விட்டுருவான். அசல் 100 ரூபாய் கழிச்சு விட்டுருவான். 100%, அதை கழிச்சு விட்டுருங்க. மிச்சம் ஒரு 100%, இன்னொரு 100%. ஓகேவா? மொத்தம் 10 ஆண்டா? முதல் இது 5 ஆண்டில் வந்திருக்கும், அடுத்தது இன்னொரு 5 ஆண்டில் கிடச்சிருக்கும். 100க்குள்ள எத்தனை 5 இருக்கு? 25. அப்போ வருஷத்துக்கு 20%. முன்னாடி கொடுத்த கணக்கு தான் இதுவும். வருஷத்துக்கு 20% கொடுத்தாங்கனாக்கா 5 20% 1 மடங்காக மாறிடும். அப்போ ஆன்சர் என்னது? 20%. எதுக்கு 3%லாம் போனீங்க? சின்ன டவுட்டுங்க சார் இதுல. இருங்க, நான் பார்த்தீங்களா நடுவில் அதுக்குள்ளே ஏதோ யோசிச்சிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ இது உள்ளே ஏறாது. இப்போ கேளுங்க, முடிச்சோன்னே கேளுங்க. சொல்லுங்கள் சார். முன்ன சம்பளம் ஒரு தொகைன்னு தரும்போது அங்க 1000 எடுத்தோம். இங்க அதே ஒரு தொகைன்னு சொல்லும்போது ஏங்க சார் 100 மேடம்? 1000 எடுத்துக்கங்க, 100 எடுத்துக்கங்க, 1 லட்ச ரூபா கூட எடுத்துக்கங்க. எத்தனை சதவீதம் அசல் மேடம்? 1 லட்ச ரூபா கூட எடுத்துக்கங்க, அசல் எத்தனை சதவீதம்? 1%. அவ்வளோதான், நான் அதை எடுத்துக்கிட்டேன். சிம்பிளாக வேலை முடிஞ்சு போச்சு. மேடம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்கள் சரி 1000 ரூபாய் எடுத்துக்கங்களே, இது தானே வரணும். 1000 ரூபா எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. சரி, எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் 100%. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். 3000 ரூபா மாறுது, 1000 ரூபாய் கழிச்சு விட்டுருங்க. 2000 ரூபா. சதவீதம் தானே கேட்குறான் உங்களுக்கு. அதனால நீங்கள் சதவீதத்தையும் எடுத்துக்கோங்க, வேலை முடிஞ்சு. இன்னொரு தடவை வீடியோவை பாருங்க. அடுத்து வேற எதுவும் டவுட் இருக்கா? கிளியரா? கிளியர். 2000 வந்துச்சுங்க சார் எனக்கு ஆன்சரு. அதாவது 2000 வந்துச்சுன்னா அது கொஸ்டின் வேற மாதிரி கேட்கணும். ஓகேங்களா? வருஷத்துக்கு 2000 ரூபா வட்டி கிடைச்சிருக்கு உங்களுக்கு, அதுதான் கரெக்டு. நீங்கள் சதவீதத்தை வச்சு போயிருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? அது புரியறதுக்காக நான் சொன்னேன். சதவீதத்தை வச்சு அசல் ஒரு தொகைங்கிறது 100% அப்படி எடுத்துக்கோங்க. 2 மடங்காகுதுன்னா 200 மாற்றிருங்க, 3 மடங்காகுதுன்னா 300 மாற்றிருங்க. சரியா? அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஒரு தொகைனா சதவீதம்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க சார். மேடம், ஒரு அசல் 100%, அவ்வளோதான். அதை வச்சுட்டு போங்க, அதை வச்சுட்டு கொஸ்டின் வச்சு போங்க. ஓகேங்களா? ஒரு தொகை இந்த இடத்துல அசல் தான் ஒரு தொகைன்றான். 10 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுது. ஒரு தொகைன்னா நீங்கள் போய் டெபாசிட் பண்ணுறதான் அசல், அதான் ஒரு தொகை. வட்டி கொடுத்துட்டே வேணா 10 ஆண்டுல என்ன அது 3 மடங்காக மாறுது. அப்படி சார் ஒரு டவுட் கேளுங்க சார். இப்போ நம்ம 3 மடங்குன்னு சொன்னா இப்போ 300ன்னு மாத்திக்கிட்டு அதுல அசல் எவ்வளோ 100னா அந்த 100 கழிச்சிட்டு 200ன்னு எடுத்துக்கணுமா சார்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி சரி, இது ஓகேங்க சார். முன்னாடி ஒரு மாடல் நடத்துனீங்க, அதான் சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன மாடல் சொல்லுங்க? அந்த மடங்கு எத்தனை மடங்கு ஆகியதுன்னு சொல்லிருந்தீங்க சார். சொல்லுங்க. மடங்குல ஒரு சம் நடத்துனீங்க தானே அது? ஆமாங்க சார். இதுதான் என்ன இருக்குது? இதுவும் அதே கதை தான். ஒரு தொகை 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகுது அப்படின்னா 2 மடங்கு ஆகுது. சரிங்களா? ஒரு தொகை 100% அசல். ஓகேவா மேடம்? இது நான் கான்செப்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கிறதுக்காக இது சொன்னேன். 1000 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1000 ரூபாயை விட்டுருங்க. இப்போ ஒரு தொகை அசல் போய் டெபாசிட் பண்ணுறீங்க, 5 வருஷத்தில் என்ன ஆயிடுது? 2 மடங்காக மாறுது. 100% 200% மாறிடுது. ஓகேவா? அதில் அசல் 100% விட்டுருங்க, கழட்டி விட்டுருங்க. அப்போ 100% எத்தனை ஆண்டுகளில் டபுள் ஆகுது? 5 ஆண்டில்.
5ஆல் டிவைட் பண்ணுங்க 20. இதே கணக்கு தான் மேடம் அது. சரியா? சரி ஓகேங்க சார். அவ்வளோதான். நான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது புரிய வைக்கிறதுக்காக, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்காக இது. ரைட். வேறு அவ்வளோதானே? கிளியரா சார்? வேறு ஏதாவது என்ன கஷ்டமாக வேணுமா? ஏதாவது கஷ்டம்லாம் இல்லை. மேக்ஸ்னா ஈஸி. கஷ்டம்னு ஒன்றும் இல்லவே இல்லை. கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதுதான் கஷ்டம். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. அப்போ எந்த சப்ஜெக்டாக கஷ்டமா? நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது தான் கஷ்டம். அதை தான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறானுங்க ராஸ்கல்ஸ். மனப்பாடம் வார்த்தையை மொட்டையா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தனே தெரியாது, மண்ணாங்கட்டி அப்படி தான் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. கேட்டால் காலேஜ் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்குமே நம்மளை சிந்தனை இல்லாமல் பண்ணி வச்சுட்டானுங்க. சரியா? மாறுங்க தயவு செஞ்சு. புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. எந்த சப்ஜெக்ட்டுமே கஷ்டம்லாம் கிடையாது. ஆமாம். என்ன பண்ணுங்க, இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வாங்க. கூட்டு வட்டியேன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிருச்சுல? அது ஒரு மொக்கை. இதுக்கு மேலே இன்னொன்று சேர்த்துனீங்கன்னா கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி போடணும், அதான் கூட்டு வட்டி. இதில் தனி வட்டியை மட்டும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. இது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று கேட்பாங்க, சார் இப்படி நடத்தினா சிலபஸ் முடிச்சிடுவீங்களா சார் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் மார்க் எடுக்கணுமா இல்லை சிலபஸ் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணுமா? அடுத்து நான் கேட்குறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஆமாம் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரியா? ஒழுங்காக புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு வாங்க. வேறு கேளுங்க. அப்பயும் கேட்பீங்களே யாராவது? கேளுங்க சார். சார் நான் இன்னைக்கு தாங்க சார் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்களா மேடம்? ஜாயின் பண்ணிட்டேன். ஆப்பில் நீங்கள் போயிட்டு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சுல, அந்த பயம் இருக்காது. பயம் எப்போ போகும்னா போயிட்டு இந்த நியூ ஒன்று போட்டிருப்பேன், அந்த வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். கணிதத்துலேயும் போட்டிருப்பேன், 2 வீடியோ தான் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி. இப்போ நான் வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் பண்ண அந்த குரூப்ல அனுப்பிடுவீங்களாங்க சார்? மேடம் உங்களுக்கு பாருங்க, ஒரு வீடியோ லிங்க் அனுப்பியிருப்பேன் பாருங்க. ஓகேங்க சார். வீடியோ லிங்க் அனுப்பியிருப்பேன் மேடம். கூகுள் ஃபார்ம் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி போய் லாகின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கு இங்கே வரைக்கும் லாகின் ஆயிடுச்சு, அக்சஸ் கொடுங்கன்னு மெசேஜ் போடுங்க. குரு அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அது இன்னும் பாருங்கள், நீங்கள் பார்க்கவே இல்லை போல் இருக்குது, பிஸியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, அதை போய் பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 லிங்க் அனுப்பியிருப்பேன். ஒன்று கூகுள் ஃபார்மு, இன்னொன்று இது எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். வேறு மேடம் சார் நான் வாட்ஸ்அப்ல ஒரு டவுட் கேட்டிருந்தேன் சார். 12th क्वेश्चन வந்துட்டு கூட்டு வட்டி எப்படி சார் இருக்கு? என்ன क्वेश्चन மேடம்? சார் இதுல 12th क्वेश्चन நினைக்கிறேன் சார். இந்த பயிற்சி இதுலயே வந்து 12th क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணிட்டு வாங்க, அடுத்து பாப்போம். இது நடத்தும் பொழுது வந்துரும், அதனால தான் எடுக்கல நான் உங்களுக்கு. இதுவா? ஓகே சார். ஆமாங்க சார். அது விடுங்க. இதுல வந்துட்டு கூட்டு வட்டினே மென்ஷன் பண்ணல, ஆனா நம்ம வந்துட்டு கூட்டு வட்டி தான் நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க. அது ஏதாவது தப்பா இருந்துக்கும், டைப் பண்ணும்போது தப்பு நடந்துடும். சரி. அது போகும்பொழுதே தெரிஞ்சிடும். பாதி போகும்பொழுதே தெரிஞ்சிடும். ரைட், இதுக்கு தனி வட்டி வராது, கூட்டு வட்டி தான் வரும், தப்பா போட்டிருக்கான்னு தெரிஞ்சிடும். அதனால அப்படி சொல்லியிருப்பேன். சரி. சரி ரைட், பார்க்கலாம்.